அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பெருநாள் சந்திப்பு என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் அனைவரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக திருக்குரான் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் திருக்குரானை பற்றி சில செய்திகளை எனக்கு பேச சொல்லியிருக்கிறார்கள். திருக்குரான் என்ற இந்த நூலை பொறுத்தவரைக்கும் இது ஏதோ முஸ்லிம் சமுதாயத்திற்கு மட்டுமுள்ள வேதமாக பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். திருக்குரான் என்பது அகில உலகத்தாரும் படித்து நேர்வழி பெற வேண்டிய ஒரு வேதம். தன்னை படிக்க சொல்லி தூண்டுகிற ஒரு வேதம். திருமறை குர்ஆன் முதல் வசனமே என்ன குறிப்பிடுகிறது என்றால், திருக்குரானுடைய வசனத்தில் முதலாவதாக இறக்கப்பட்ட வசனமே என்ன சொல்லுகிறது என்றால், இக்கர, நீங்கள் படியுங்கள். இதுதான் திருக்குரான்ல முதலாக இறக்கப்பட்ட வசனம். குரானை அனைவரும் படிக்க வேண்டும் என்பதுதான் இந்த திருக்குரானுடைய கட்டளையாக இருக்கிறது. இப்ப வேதத்தை படித்தால் படிப்பவருடைய காதல ஈயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும், குறிப்பிட்ட சாரார் தான் வேதத்தை படிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியில் அனைத்து மனிதர்களும் இந்த வேதத்தை படிக்க வேண்டும் என்று திருக்குரான் குறிப்பிடுகிறது. திருக்குரானுடைய தொடக்கத்திலேயே ஹுதல்லின் நாஸ், ஹுதல்லில் முத்தகீன் போன்ற வார்த்தையில் திருக்குரானுடைய தொடக்க அத்தியாயத்திலே நீங்கள் பார்க்கலாம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த திருக்குரான் என்பது மனித சமுதாயத்திற்கு இது ஒரு வழிகாட்டி, இறைவனை பயப்படக்கூடியவர்களுக்கு இது ஒரு நேர் வழிகாட்டி என்று திருக்குரான் குறிப்பிடுகிறது. இப்போ மனித சமுதாயம் முழுவதைக்குமே, அனைத்து மனிதர்களுக்குமே ஒரு வழிகாட்டி என்று திருமறை குர்ஆன் தன்னை பற்றி குறிப்பிடுகிறது. எல்லா மனிதர்களும் படிக்க வேண்டிய ஒரு நூல் தான் இந்த திருமறை குர்ஆன். திருக்குரானுடைய தமிழாக்கத்தை இப்போ உங்களுக்கு தருவார்கள், அல்லது ஏற்கனவே திருக்குரானை வாங்கி வைத்திருப்பவர்களாக பல சகோதரர்கள் இருப்பீர்கள். திருக்குரானை எப்படி வாசிக்கிறது, அதில் என்ன இருக்கிறது என்று பலருக்கு அது ஒரு குழப்பமாக இருக்கும். அதனால் திருக்குரானை பற்றி சில தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திருக்குரான் என்பது 114 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் 6666 வசனங்கள் என்று சொல்லுவார்கள். வசனம் என்றால் ஒரு வாக்கியம். ஒரு வாக்கியம் என்ற அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் 6666 வாக்கியங்கள் திருக்குரானில் இருக்கிறது. அதை 114 சேப்டராக, அத்தியாயங்களாக திருக்குரானில் பிரிக்கப்பட்டிருக்கும். குர்ஆனை பற்றி யாராவது பேசும் பொழுது 2வது அத்தியாயம் 12வது வசனம் அப்படிம்பாங்க, 4வது அத்தியாயம் அல்லது 50வது அத்தியாயம் 5வது வசனம் அப்படிம்பாங்க. 114 அத்தியாயத்தில் 50வது அத்தியாயம் என்று அர்த்தம். 114 சேப்டர்ல இது 50வது அத்தியாயம். இவங்க பேசுறது 50வது அத்தியாயத்தில் 2வது வாக்கியம், 4வது வாக்கியம், 4வது வசனம் என்று அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி திருமறை குர்ஆனில் ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் பெயர் இருக்கிறது. ஒரு தலைப்பாக என்ன செய்யறாங்க, குர்ஆனுக்கு அதில் பேர் இருக்கும். தலைப்புண்ட என்ன, ஒரு தலைப்பாக இந்த குர்ஆனை நீங்கள் படிக்க முடியாது. சில நூல்கள் ஒரு தலைப்புக்கு உட்பட்டு செய்திகள் வரும்ல, அப்படி குர்ஆன் இருக்காது. தலைப்பு வாரியாக மதுபானத்தை பற்றி வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி சூதாட்டத்தை கண்டிக்கிறது என்றால் அது சம்பந்தமாக வந்துகிட்டே இருக்கும். கொள்கை என்றால் அது சம்பந்தமாக வந்துகிட்டு இருக்கும். அப்படி குர்ஆனை பார்க்க முடியாது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இது எழுத்து நடையில் அருளப்பட்ட வேதம் கிடையாது. திருக்குரான் இறைவனால 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகமது என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவுல இந்த வேதம் அருளப்படுது. ஜிப்ரீல் என்று முஸ்லிம்களால் நம்பப்படக்கூடிய ஒரு வானவ தூதர் என்ன செய்யறாங்க, வானத்திலிருந்து இறைவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து
திருக்குரான் வசனங்கள் அவங்க ஓதி காட்டுகிறார்கள். ஓதி காட்டுறாங்கன்னா ஒரு நாள் ஓதி காட்டல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 23 ஆண்டு காலத்தில் அவங்களுடைய 40வது வயசுல இருந்து 63 வயசு வரைக்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலையும் வர்றாங்க. தேவை ஏற்படும் போதெல்லாம் வர்றாங்க. மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனை ஏற்படும், இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கும்போது ஜிப்ரீல் வந்து என்ன செய்வாங்க, இப்படி உங்களுடைய இறைவன் சொன்னான் என்று குர்ஆனை வாசிப்பார்கள். அந்த மாதிரி திருடுனா என்ன செய்யறது, கொலை செஞ்சா என்ன பண்றது, இதுக்கு என்ன சட்டம், தொழுகை எப்படி தொழுகிறது, எப்படி நோன்பு வைக்கிறது என்று தேவை ஏற்படக்கூடிய நேரத்தில் என்ன ஜிப்ரீல் அவர்கள் வந்து ஓசை வடிவத்தில் உச்சரிப்பாக இந்த குர்ஆனை வந்து பேச்சு நடையில சொல்லி தந்ததான் குர்ஆன்ல வந்து எழுத்து நடையாக மாற்றிருக்கிறார்கள். 23 வருஷ காலத்தில் சொல்லப்பட்ட அறிவுரை இருக்குல்ல, அது ஒரே மாதிரியான அறிவுரையா வந்திருக்கும், அப்படி வந்திருக்காது. ஒரு தலைப்பின் கீழே வராது. ஒரு தகப்பனார் பிள்ளைக்கு அறிவுரை சொல்றாரு, அந்த அறிவுரைகளை என்ன நம்ம ஒரு தொகுப்பா தூக்க முடியுமா? ஒவ்வொரு நாளும் ஒரு அறிவுரை சொல்லியிருப்பாரு. ஒரு நாளைக்கு கோவப்படான்னு இருப்பாரு, அடுத்த நாளைக்கு வந்து கெட்ட வார்த்தை பேசும்போது அதை சொல்லியிருப்பாரு, அடுத்த நாள் நல்லா உழைக்கணும்னு சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவுரை சொல்லியிருப்பாரு. அதனால கோபங்கிற தலைப்புல இன்னமெல்லாம் தகப்பனார் சொன்னாருன்னு செய்ய முடியாது, அதை வாழ்நாள் முழுவதும் அப்படி துவக்க முடியாது. அதே மாதிரி வந்து திருமறை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இது உச்சரிப்பாக பேச்சு நடையில் அருளப்பட்டிருக்கிறனால அதை வந்து என்ன செய்யறாங்கன்னா எழுத்தாக்கமாக ஆக்கியிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் அவர்களை குர்ஆன் வசனம் இறங்க என்ன செய்வாங்க, இது இப்ப இறங்கியது, இது இதுக்கு அப்புறம் இறங்கியது என்று அதை வரிசைப்படுத்தி அதை எழுத சொன்னாங்களே தவிர ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமா இந்த குர்ஆன் வந்து அருளப்படலை. அதனால திருக்குர்ஆன்ல வந்து நீங்கள் தலைப்பு வாரியாக குர்ஆன் என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது. தலைப்பு வாரியை தேடி எடுக்கலாம். எங்கெல்லாம் வந்து ஒரு இறைவன் என்ற கொள்கை பற்றி குர்ஆன்ல இருக்கிறது என்று பல இடங்களில் சிதறி கிடக்கிற அந்த விஷயங்களை நீங்கள் தேடி எடுக்கலாமே தவிர ஒரு தலைப்புல கடவுள் கொள்கை என்றால் அதை பற்றியே ஒரு 10 வசனம் 100 வசனம் வரும்னு அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த திருக்குர்ஆன் வந்து 114 அத்தியாயங்கள் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது. அந்த பேரு கூட அது தலைப்பு கிடையாது, சும்மா தேடி எடுக்கிறதுக்கு இலகுவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய முக்கியமான ஒரு வார்த்தையை எடுத்து தலைப்பாக்கியிருப்பார்கள். உதாரணத்துக்கு குர்ஆன்ல உள்ள முதல் அத்தியாயத்துக்கு ஃபாத்தியா என்ற பெயர். ஃபாத்தியா என்ன, திருக்குர்ஆனுடைய தோற்றுவாய் ஆரம்பம். அந்த ஃபாத்தியா என்ற வார்த்தை என்ன கருத்து சொல்லுதுன்னா, திருக்குர்ஆனுடைய ஆரம்பத்தில் அது வைக்கப்பட்டிருப்பதால் இது வந்து ஃபாத்தியா, வேதத்தின் தாய், வேதத்தின் திறவுகோல் என்று அந்த அத்தியாயத்திற்கு பேர் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் பேர் இருக்குது. அந்நாசி என்ற பேர் இருக்குது, மனிதர்கள் என்று அர்த்தம். அல் பக்கரா என்று பேர் இருக்கிறது, பசுமாடு என்று அர்த்தம். அப்ப பசுமாடு என்றால் பசுமாடை பற்றிய செய்தி வராது. ஒரு இடத்துல அந்த மாட்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கும், ஒரு மாட்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அதனால அதை ஒரு தலைப்பாக முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால அதை ஒரு தலைப்பாக ஆக்கியிருப்பார்கள். திருமறை குர்ஆன் வந்து 114 அத்தியாயங்களாக 114 பேர்கள் உள்ளதாக குர்ஆன் இருக்கிறது. அதே மாதிரி நீங்க இந்த குர்ஆனை படிக்கும் பொழுது குர்ஆனுடைய ஆரம்பத்தில் ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் சில அத்தியாயங்கள்ல வெறும் எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, வெறுமன காஃப் என்று எழுத்துக்களை கொண்டு செய்யப்பட்டிருக்கும். அதாவது அது எழுத்துக்கு அர்த்தம் செய்ய முடியாதுல, ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் செய்யலாம், எழுத்துக்கு அர்த்தம் செய்ய முடியாது. ஆனான் இருக்குது, ஆனாவுக்கு என்ன அர்த்தம், ஆவண்ணான் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு நம்ம அர்த்தம் செய்ய முடியாது. இப்படி குர்ஆன்ல வந்து ஒரு சில அத்தியாயங்களுடைய துவக்கத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டா எழுத்துக்கள் இருக்கும். இது ஆனா ஆவணாங்கிற மாதிரி சில எழுத்துக்கள் இருக்கும். இது எதுக்காக வேண்டி இந்த மாதிரி எழுத்துக்கள் இருக்குன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் இந்த வேதம் வந்து அருளப்பட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இது இறைவனால் அருளப்படல, இது நபிகள் நாயகம் வந்து சொந்தமாக அவங்க இயற்று யார்ட்டையும் படிச்சுட்டு வந்து இதை வந்து போதிக்கிறாங்க என்று சில பேர் என்ன பண்ணாங்க, நபிகள் நாயகத்தை எதிர்த்தவர்கள் சில பேர் அப்படி நினைத்தார்கள், அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொன்னார்கள். அதுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில், சவால் விடக்கூடிய வகையில் குர்ஆன் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டா, அங்க உள்ள அரபி பண்டிதர்களுக்கு, அரபி கவிஞர்களுக்கு, அரபியில புலமை பெற்றவர்களுக்கு அரபி எழுத்துக்கள்ல உள்ள சில எழுத்துக்களை போட்டு இந்த எழுத்துக்களை கொண்டு தான் இந்த குர்ஆன் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற, நீங்க எல்லாம் வந்து மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய, நீங்கள் உங்களுடைய தாய்மொழியாக எதை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த எழுத்துக்களை வைத்துதான் நீங்க படிக்கக்கூடிய அலிஃப், நீங்க தெரிந்து வச்சிருக்கிற பா, நீங்கள் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய தா, சா போன்ற அரபு எழுத்துக்களை கொண்டுதான் இந்த குர்ஆன் உருவாக்கப்பட்டிருக்குது. உங்களால் இயன்றால்
இந்த மாதிரி ஒரு வேதத்தை இந்த எழுத்துக்களை கொண்டு நீங்க உருவாக்கி காட்டுங்க. ஒரு முரண்பாடு இல்லாத வேதம், குழப்பம் இல்லாத வேதம், ஆபாசை இல்லாத வேதம், அருவருப்பான செய்திகள் இல்லாத வேதம், இப்படி ஒரு வேதத்தை செய்யுங்க. எந்த காலத்திலையும் முரண்படாத ஒரு வேதம், இப்படி ஒரு வேதத்தை உங்களால் இயற்ற முடியுமா என்று சவால் விடக்கூடிய வகையில் தான் இந்த மாதிரி எழுத்துக்கள் திருக்குர்ஆனுடைய சில அத்தியாயங்களுடைய துவக்கத்தில் வெறும் எழுத்துக்கள் இருக்கும். அதுக்கு அர்த்தம் பண்ணிக்க மாட்டாங்க. அலிஃப்லாமின் எழுதியிருப்பாங்க. இந்த அர்த்தத்தை காரணமே நீங்க நினைக்கக்கூடாது. அது அரபி எழுத்துக்கள். சவால் விடக்கூடிய வகையில் இப்ப சில கட்டுரைகளில் கூட என்ன செய்வாங்க, பேப்பரில் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் சில கட்டுரைகள் எழுதுவார்கள். சில வார்த்தைகளை கட்டம் கட்டி போட்டிருப்பாங்க. முக்கியமான வார்த்தைகள் என்ன செய்வாங்க, கவனிக்க வேண்டும் என்பதற்காக கட்டம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி குர்ஆன் என்ன பண்ணணும்னு கேட்டா, சில எழுத்துக்களை சில அத்தியாயங்களுடைய தொடக்கத்தில் போட்டு இந்த எழுத்துக்களை கொண்டுதான் குர்ஆன் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இறைவன் இதை அருள் இருக்கிறான், உங்களால் முடிஞ்ச இதே அரபி எழுத்துக்களை கொண்டு நீங்க உண்டாக்குங்க இப்படிங்கிற வகையில் அந்த எழுத்துக்கள் இருக்க தவிர அது எந்த ஒரு கருத்தையும் சொல்லலை. அதை என்ன செய்யணும் சகோதரர்கள் விளங்கணும். அதே மாதிரி திருமறை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அதில் சில கட்டளைகள் திரும்ப திரும்ப வரும். ஏன்னா ஒரே கட்டளை பல இடங்களில் வருது அப்படின்னு நினைக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு தாப்பினார் பிள்ளைக்கு அறிவுரை சொல்லுவார். அந்த அறிவுரை ஒரு நாளைக்கு சொல்லுவார், ஒரு தடவை சொல்லுவார். சில அறிவுரைகளை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு. அதனால பல தடவை சொல்லியிருப்பார். சில அறிவுரைகளை ஒரு தடவை சொல்லியிருப்பார். இப்போ தேவை ஏற்படக்கூடிய அறிவுரைகளை பல தடவை சொல்லி ஆகும். அதை மாற்றிக்கிறேன்னு ஒருத்தர் அறிவுரை சொல்லி மாற்றிக்கிறல, திரும்ப திரும்ப சொல்லத்தன வேணும். இப்போ 23 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் நபியாக இறை தூதராக வாழ்ந்த அந்த 23 வருஷ காலத்தில் சில செய்திகளை அந்த மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி இருந்தது. அப்பதான் அந்த மக்களை பண்படுத்த முடியும். அப்பதான் அதை நினைவுபடுத்தினா தான் மனுஷன் திருந்துவான். அப்படிங்கிற வகையில குர்ஆன்ல சில கட்டளைகள் திரும்ப திரும்ப வரக்கூடிய வகையில இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு செயலை அனுமதிச்ச மாதிரி தெரியும், ஒரு இடத்துல தடுத்த மாதிரி தெரியும். இதை முரண்பாட விளைய கொள்ளக்கூடாது. 5 வயசு பிள்ளைக்கு அல்ல 2 வயசு பிள்ளைக்கு ஒரு பிரியாணி ஒருத்தன் கொடுப்பானா, ஒரு தாய் கொடுப்பாங்களா? இல்லை 5 வயசு பிள்ளைய வெளியே போறதுக்கு அனுமதிப்பாங்களா? வெளியே போகக்கூடாதுருவாங்க. 4 வயசா இருக்கும்போது 3 வயசா இருக்கும்போது வெளியே போட வச்சுக்கிட்டு வந்துருவாங்க. அதை 10 வயசு 15 வயசுல அவனால செய்வான், வெளியே போயிட்டு வருவான். அந்த மாதிரி ஒரு சில கட்டளைகளை ஒரு சில நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரம்ப காலத்தில் அந்த மக்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற மக்கள்கிட்ட நீங்க குடிக்காதீங்கன்னு ஒரேடியா சொல்லப்பட்டிருந்தா யாருமே இஸ்லாத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அரபு மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க குடிப்பழக்க உடையவர்களாக இருந்தார்கள். பரம்பரையாக குடியார்களாக இருந்தவர்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட நீங்க துணுக வரும்போது குடிக்காதீங்க அப்படின்னு முதல்ல இறைவன் கட்டளை இருப்பான். அதுவும் குர்ஆன்ல இருக்கும். அதுக்கப்புறம் இதுல நிறைய கேடுகள் இருக்குது, அதை தவிர்த்துக்கிறங்க அப்படின்னு மென்மையாக அடுத்த கட்டளை இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டளை நீங்க குடிக்கவே கூடாது. எந்த காலத்தை முன்னிட்டும் துணுக வந்தாலும் சரி, துணுக வரலைனாலும் சரி, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் குடிக்கக்கூடாது இப்படின்னு கடைசியாக உள்ள கட்டளையும் குர்ஆன்ல இருக்கும். ஒரு இடத்துல துணுகைக்கு வரவு மட்டும் குடிக்காதீங்கன்னு இருக்குது, இன்னொரு இடத்துல குடிக்கவே கூடாது அப்படி இருக்கணும் விளங்கக்கூடாது. அந்த மக்களுடைய அந்த நாலேஜ், அந்த மக்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதம், அவங்க இந்த குர்ஆனை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்று பக்குவமாக அவங்கள குர்ஆன் வழிநடத்தி இருக்குது. ஒவ்வொன்றாக அவங்கள செய்து கொஞ்சம் கொஞ்சமாக புடம் போட்டிருக்கிறது என்று அர்த்தம். தவிர இதை முரண்பாடாக என்ன செய்யக்கூடாது, இந்த செய்திகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி திருக்குர்ஆன்ல பல இடங்கள்ல அவர்கள்ட்ட பேசிக்கிட்டே வரும். அவர்கள் இந்த மாதிரி பண்றாங்க இப்படிங்கிற மாதிரி பன்மையாக வரும். பன்மையாக வரும்போது திடீர்னு முன்னிலையாகும். நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இப்படிலாம் என்ன செய்ய குர்ஆன்ல அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்கள், ஒரு இறைவனை மட்டும் வணங்காமல் பல தெய்வங்கள் வெளிப்படுகிறார்கள், இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே வரும்போது நீங்கள் அவங்க என்ன படைத்தார்கள் என்று யாரை நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணையாக நினைக்கிறீர்களோ அவர்கள் என்ன படைத்தார்கள் என்று காட்ட முடியுமா என்று அப்படி என்ன செய்ய அவர்கள் பேசிக்கிட்டு வரும்போது நீங்க என்ன வரும், இதனோட பன்மையா வருது, திடீர்னு முன்னிலையா வருது அப்படி நினைக்க கூடாது. ஒரு பேச்சாளர் என்ன பேச்சு ஸ்டைல் தானே. குர்ஆன் எப்படி அருளப்பட்டது என்றால் எழுத்து நடையில் அருளப்படலை, பேச்சு நடையில் தான் அருளப்பட்டது. ஒரு பேச்சாளர் பேசுவார், அவருடைய பேச்சிலை நீங்க பார்க்கலாம் பன்மையை பேசிட்டு வருவார், திடீர்னு முன்னிலையை பேசுவார். பன்மையை பேசிட்டு வருமானு செய்வாரு, இவர்களுடைய ஆட்சி சரியில்லை, மணிப்பூர்ல ஒரு கலவரம் நடக்கிறது, கண்ணு காணாமல் இருக்கிறார்கள், மீடியாக்களை கூட உள்ள போக முடியல என்றெல்லாம் பேசிக்கிட்டு வரும்போது உன்னை ஆட்சியிலிருந்து இறக்காத வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம் இப்படின்னு திடீர்னு முன்னிலையை பேசுவாங்க. பன்மையாக பேசிக்கிட்டு வரும்போது திடீர்னு செய்வாங்க, நீங்க முன்னிலையை பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இது பேச்சு நடையில் உள்ளதுதான்.
இந்த மாதிரி திருமறை குர்ஆன்லையும் அவர்கள் என்று பன்மையாக வடக்கையாக பேசிக்கொண்டு வரும் பொழுது திடீர்னு முன்னிலையாக என்ன செய்யும் சில வார்த்தைகள் இருக்கும். அதை என்ன செய்யறது பேச்சு நடை என்று புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி திருக்குர்ஆன்ல பல இடங்கள்ல இறைவன் தன்னை பற்றி சொல்லும் பொழுது இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம், மனிதனை நாம் படைத்தோம், நாம் மனிதனுக்கு உணவளிக்கிறோம் என்று குர்ஆன்ல பல இடங்களில் தன்னை பற்றி இறைவன் குறிப்பிடும் பொழுது நாம் என்று இறைவன் குறிப்பிடுவான். அப்ப நாம் தான் நிறைய கடவுள் இருப்பதாக அப்படி நினைக்கக்கூடாது. கடவுள் நிறைய பேர் இருக்கிறாங்க போல இருக்கு, குர்ஆன் அந்த கொள்கை சொல்லுதுன்னு அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லா மொழிகள்லையுமே மரியாதை சொல்லுறதுல தமிழ் மொழியில கூட மரியாதை சொல்லிருக்கு. ஒரு மனுஷன் என்ன செய்வான், தன்னை பற்றி பேசும் பொழுது பன்மையாக பேசக்கூடிய வழக்கம் தமிழ் மொழியில இருக்கு. தான் பிள்ளை அறிமுகப்படுத்தும் கூட எப்படி அறிமுகப்படுத்துவான், நம்ம பையன்தான் இப்படிமா, அப்ப நம்ம இடம் தான். ஒரு வீடு அடுத்தவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் செய்வாங்க, இது நம்ம இடம் தான் இப்படிமாங்க, நம்ம பைக்கு தான், நம்ம காரு தான் இப்படின்னா நம்ம பல பேரா ஒரு ஆளு தான் மரியாதையாக என்ன செய்யறோம், நம்மளை பத்தி அவனுக்கு தெரியாது இப்படிமோ, நம்மளை பார்த்தவன் பயந்து ஓடிடுவான் இப்படின்னு ஒரு மனிதன் தன்னை பற்றி பேசும் பொழுது அவன் ஒருத்தன் தான். ஆனால் மரியாதைக்காக வேண்டி பன்மையாக பேசுற வழக்கம் தமிழ் மொழியில இருக்கா இல்லையா? இப்படி குர்ஆன்ல இருக்கு. குர்ஆன்ல இறைவன் தன்னை பற்றி சொல்லும் பொழுது இறைவன் ஒருத்தன் தான். மரியாதையாக மனிதர்கள் பேசிக்கொள்ற மாதிரி குர்ஆன்ல எப்படி இருக்குன்னு கேட்டா, நாம் வானத்தை படைத்தோம், நாம் பூமியை படைத்தோம், நாம் மனிதர்களை படைத்தோம், இப்படி குர்ஆன்ல இருக்கிறது. அதே மாதிரி இந்த திருக்குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இது விளங்க முடியுமா? குர்ஆன் அரபி மொழியில் இருக்கிறது, அரபி மொழியிலிருந்து அருளப்பட்டது. ஏன்னா அரபு நாட்டில் இறக்கப்பட்ட வேதம் தான் இது. அரபு நாட்டில் மக்காவுல நபிகள் நாயகம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட ஒரு வேதம் தான் இது திருக்குர்ஆன். இந்த திருக்குர்ஆன் இது அரபி மொழியில் அருளப்பட்டாலும் உலகத்தில் உள்ள எல்லாருக்காவது அருளப்பட்டிருக்கிறது. அதனால எல்லா மொழிகள்லையுமே இது மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மொழியாக்கத்தை மட்டும் படித்து குர்ஆனை விளங்க முடியுமா அப்படின்னு கேட்டா, பல வசனங்களை நீங்க விளங்கிக் கொள்ள முடியும். மொழியாக்கத்தை திருக்குர்ஆனுடைய மொழியாக்கங்களை படித்தால் திருக்குர்ஆன்ல உள்ள பெரும்பாலான வசனங்களை அதனுடைய கருத்துக்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். புரிய முடியாத ஒரு கருத்தையெல்லாம் இறைவன் இருக்கல. இறைவனை மாதிரி யாருமே புரிய வைக்க முடியாது. ஒரு விஷயத்தை மனுஷனை கூட யார் புரிய வைப்பா? இறைவன் தான் புரிய வைப்பான். அப்பதான் அவன் விவரம் உள்ளவன் இருக்கும். ஒரு வசனத்தை நம்ம படிக்கும்போது விளங்கவே இல்லை அப்படின்னா அதை இறக்குனவனுக்கு விளக்க தெரியலன்னா இருக்கும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் விளங்கக்கூடிய வகையில் தான் குர்ஆன் இருக்கிறது. குர்ஆன் அப்படி சொல்லுகிறது, அஃபலாயத்த தப்பருங்கள் குர்ஆன் அம்மா அலா குலூபின் அக்ஃபாலுஹா. குர்ஆனுடைய ஒரு வசனம், அவர்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா, அவர்களுடைய இதயத்தில் பூட்டு கிடக்குதா இப்படின்னு இறைவன் கேட்கிறான். குர்ஆனை திறந்த மனதோடு நீங்கள் படிப்பீர்களே ஆனால் இந்த குர்ஆன் உங்களுக்கு புரியும். இதை சிந்தித்து பாருங்கள். வழக்கது எஸ்ஸர்னல் குர்ஆன் அல்லது திக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திப்பதற்காக ரொம்ப எளிமையாக ஆக்கி வைத்திருக்கிறோம், சிந்திப்போர் உண்டா? இப்படி குர்ஆன் என்ன செய்யுது, நீங்கள் சிந்திக்கிறதுக்கு ஏற்ற வகையில் இது எளிமையாக அருளப்பட்டிருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப குர்ஆனுடைய பெரும்பாலான வசனங்களை படிச்ச உடனே செய்ய அது விளங்கும். விபச்சாரம் பண்ணாத, திருடாத, கொலை செய்யாத, இணை வைக்காத, வட்டி வாங்காத இப்படி எல்லாம் பேசும்போது இது விளங்குதா இல்லையா? இதை முடியாக்கம் செய்யும் போது கண்டிப்பாக என்ன செய்ய எல்லாருக்கும் விளங்கும். ஆனால் சில வசனங்கள் அந்த காலத்தில் என்ன நடந்தது, இந்த அறிவுரை அருளப்படக்கூடிய நேரத்தில் என்ன நடந்தது என்று அதை பத்தி நீங்க தெரிஞ்சிருந்தா தான் விளங்கும். அதுக்கு நபிமொழிகளை பார்க்கணும். நபிமொழி இருந்தால் இல்லா நபிமொழிகளும் தமிழ் மொழியில இல்லை. அதை யாராவது ஒரு ஆட்கள் செய்யலாம், விவரம் தெரிந்த ஒரு ஆட்க இந்த வசனம் என்ன சொல்லுது, எந்த காலகட்டத்தில் இது அருளப்பட்டது என்று அதை தெரிந்து கொண்டால் அதை விளங்க முடியும். திருக்குர்ஆன் எப்படி இருக்குன்னு கேட்டா, பெரும்பாலான வசனங்கள் நம்ம படித்தாலே விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது. சில வசனங்கள் அது அருளப்பட்ட காலகட்டத்தில் எதுக்காக அருளப்பட்டது என்று அந்த விவரங்களை தெரிஞ்சிருக்கணும். ஒரு சில வசனங்களை அப்பத்தானே செய்ய முடியும், விளங்க முடியும். நபிகள்லாம் எங்களுக்கு விளக்கம் சொல்லியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு துளுவம் கண்டு குர்ஆன்ல கட்டளை இருக்குது. துளுவம் கண்டா துளுகைன்னு ஒரு வணக்கம் இருக்குன்னு விளங்கிக்கலாம், அவ்வளவுதான். எப்படி துளுவுறது அதை நபிகள்லாம் விளக்கமா நினைஞ்சிருப்பாங்க, காட்டியிருப்பாங்க. இப்படி கைகளை உயர்த்தணும், இப்படி கைகளை கட்டணும், இப்படி குனியணும், இப்படி சிரம் பண்ணியணும், தலையை கொண்டு போய் தரையில வைக்கணும் என்று நபிகள் நாயகம் என்ன பண்ணியிருப்பாங்க, அதுக்கு விளக்கம் சொல்லியிருப்பார்கள். நபிகள் நாயகம் அவருடைய விளக்கத்தை தெரிந்து சில வசனங்களை புரிந்து கொள்ள முடியும், பல வசனங்களை நேரடியாக நம்ம செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். குர்ஆனை பற்றி நீங்கள் தெரிய வேண்டிய தகவல் என்ன, சில வசனம் படிக்கும்போது விளங்கலேன்னு உங்களுக்கு தோணும். அதை பற்றி விவரம் தெரிந்த ஆள்கிட்ட கேட்டீங்கன்னு வைங்க, இது என்ன சொல்லுது வசனம் அப்படின்னு கேட்டால் அவங்க செய்வாங்க, அதை உங்களுக்கு சொல்வார்கள், அதை தெரிந்து கொள்ளணும். அந்த மாதிரி சில அரபி வார்த்தைகள் குர்ஆன்ல அதுக்கு மொழிபெயர்ப்புலாம் செய்ய முடியாது.
அடையாளத்துக்குன்னு உள்ள வார்த்தை இருக்குல்ல. இப்ப குர்ஆன்ல மக்கான்னு ஒரு ஊரு அதனுடைய பேர் சொல்லப்பட்டிருக்கு. மக்கான்னு இன்னைக்கு உள்ள ஆளுகளுக்கு தெரியும். மக்கா என்ற ஊருக்கு ஆரம்ப காலத்தில் பக்கா என்ற பேர் இருந்தது. உலகத்தில் எழுப்பப்பட்ட முதல் ஆலயமே பக்கா என்ற அந்த ஊர்ல கட்டப்பட்ட ஆலயம் தான் இப்படின்னு குர்ஆன் வந்து குறிப்பிடுகிறது. அப்ப பக்கான்ற என்ன, அரபியில பக்கான் இருக்கு. நீங்க அதை கேட்டா மக்கா தானே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. இந்த மாதிரி சில அரபி வார்த்தைகள் குர்ஆன்ல அரஃபா திடலை பற்றி குர்ஆன்ல இருக்கும். ஹஜ்ஜுக்கு முஸ்லிம்கள் போகும்போது அரஃபா என்ற மைதானத்துல அங்க போய் இருக்கணும். அதுதான் ஹஜ்ஜில் முக்கியமான ஒரு ஹஜ்ஜுங்கிற கடமை நிறைவேற்ற போறாங்கல்ல. நிறைவேற்ற போகும்போது இந்த அரஃபா பெருவெளியில் அவங்க என்ன செய்யணும், மைதானத்தில் அவங்க தங்கணும். இந்த அரஃபா என்ற வார்த்தை குர்ஆன்ல இருக்கும். குர்ஆனுடைய அரபி வார்த்தைகளை அது சம்பந்தமாக விவரம் தெரிந்த ஆளுகிட்ட யாராவது ஒரு முஸ்லீம்கிட்ட கேட்டு என்ன செய்யலாம், அதை தெரிந்து கொள்ளலாம். இது அதுக்கு மொழியாக்கம் செய்ய முடியாது. ஒரு ஊருடைய மதுரைண்டா என்ன மொழியாக்கம் செய்ய முடியும்? யார்கிட்ட கேட்டாத்தானே செய்யும், அதை பற்றி விவரம் தெரியும். அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருக்குர்ஆன் வந்து மனித சமுதாயத்துக்கு என்ன சொல்லுது, குர்ஆனுடைய அறிவுரைகள் என்ன அப்படின்னு கேட்டா, குர்ஆன் வந்து ஏராளமான அறிவுரைகளை மனித சமுதாயத்துக்கு சொல்லுது. எந்த விஷயத்திலுமே நோ கமெண்ட்ஸுங்கிறது குர்ஆன்ல இருக்கவே இருக்காது. இதுல எனக்கு கருத்து கிடையாது அப்படி குர்ஆன் சில அரசியல்வாதி சொல்லுவாங்கல்ல, இதை பத்தி நீங்க என்ன கருத்து சொல்றீங்க அப்படின்னு கேட்டா தப்பிக்கிற காரணம் செய்வாங்க, இல்ல நோ கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. எதுக்கு வாயை கொடுத்து நம்ம வாங்கி இருக்கிறேன்னு எவனா ஏதாவது பேசுவான், இப்படி நோ கமெண்ட்ஸ் போயிடுவாங்க. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எதை கேட்டால் நோ கமெண்ட்ஸ் சொல்லாது. எல்லாத்த பத்தியுமே குர்ஆன் கமெண்ட் பண்ணும், எல்லாத்தையுமே விமர்சிக்கும். எது சரி எது தவறு, யார் தவறு செய்யறாங்க யார் சரியா செய்யறாங்க என்று எல்லாத்தையும் பத்தியுமே குர்ஆன் பேசுது. அந்த அடிப்படையில் குர்ஆனுடைய அடிப்படையான நம்பிக்கை என்னன்னு கேட்டா, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்தவன் வந்து ஒருவன் தான், ஒரு இறைவன் தான் வானத்தை படைத்தான், அந்த இறைவன் தான் பூமியை படைத்தான், அவன் தான் மனிதர்களை படைத்தான், அவன் தான் மலைகளை படைத்திருக்கிறான், அவன் தான் கடலை படைத்திருக்கிறான், அவன் தான் காற்றை தருகிறான், அவன் தான் வந்து வானத்திலிருந்து மலையை பொழிவிக்கிறான், அவன் தான் மனிதனுக்கு உயிர் கொடுக்கிறான், அவன் தான் மனிதனை மரணிக்க செய்கிறான் என்று இறைவனை பொறுத்த வரைக்கும் ஒரு இறைவனுடைய கண்ட்ரோல்ல தான் ஒட்டுமொத்த உலகம் இருக்கிறது என்பது திருக்குர்ஆனுடைய கடவுள் கொள்கை. இது குர்ஆன்ல பல வசனங்கள் இதை பற்றி தான் இருக்கும். உங்கள் அனைவருக்குமே இறைவன் யாருன்னு கேட்டால் ஒருத்தன் தான். இந்த ஒரு இறைவன்கிற கொள்கையை உலக மனிதர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் உலக சகோதரத்துவம் ஏற்படும். நம்ம எல்லாருமே அந்த ஒரு இறைவனுக்கு அடிமைகள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்றோம்ல. இது ஏதோ இஸ்லாத்தினுடைய புதுசாக சொல்லக்கூடிய குர்ஆன் சொல்லக்கூடிய கொள்கைன்னு நீங்க அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லா மனிதர்களுடைய மனசுக்குள்ளேயும் இருக்கிறது ஒருவன் தான் தேவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறோம். அதே நேரத்தில் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் என்று நம்ம சில பேர் நினைச்சிருப்போம். கடவுளுக்கு வந்து ஒரு கடவுளை அதிகமாக வழிபடக்கூடியவர் அப்படி நினைச்சிருப்போம். சில வேத வரிகளை இவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார் அப்படின்னு நினைச்சிருப்போம். அவங்கள கடவுளுக்கு ஈக்குவலாக நம்ம நினைக்கிறோம். வேதத்தை அவங்க போதிக்கிறனால, அவங்க வேதத்தை படிச்சிருக்கிறனால இவர் நம்மளோட மேம்பட்டவர் அப்படின்னு என்ன செய்யணும், அவரை வந்து மதிக்கிறது வேற, அவர் கடவுளாக்கிடக்கூடாது. திருக்குர்ஆன் என்ன சொல்லுது, மத குருமார்களை வேதத்தை படித்தவர்களை அவர்களுடைய சிறப்புகள் விளங்குங்க. ஆனால் மனுஷன் கடவுளாக முடியுமா? உங்களை மாதிரி மலஜலத்தை சுமந்திருக்கிற, உங்களை மாதிரி தூங்குகிற, உங்களை மாதிரி முதுமையை சந்திக்கிற, நோய் நொடிகளுக்கு ஆளாகிற, உங்களை மாதிரி மரணத்தை சந்திக்கிற, எல்லா வகையான பலவீனம், இந்த ஒரு விஷயத்தையுமே தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு தலைவலின்னு தாங்க முடியாது, அவருக்கெல்லாம் ஒரு நோயின்ற ஒன்று ஆஸ்பத்திரி படுத்துக்குருவாரு. இந்த மாதிரி பலவீனமான மனிதன் வந்து எப்படி கடவுளாக முடியும்? உங்களை விட ஒரு அறிவுல விவரம் உள்ளவராக இருக்கலாம், அவருடைய அந்த வேத அறிவுல உலக நாலேஜில் நீங்க அவரை விட பெரிய ஒரு அறிவாளியா இருக்கலாம். உலக விஷயத்துல ஒரு ஆன்மீகவாதியை விட சாதாரண மனுஷன் பெரிய அறிவாளியா இருக்கலாம். அந்த வேத அறிவு விஷயத்தில் அவர் பெரிய ஆளா இருக்கலாம். படிக்கிற ஆளுங்க படிச்சிருக்கிற ஆளுங்க செய்யணும், எப்பவும் மதிக்கணும். அதே நேரத்தில் அவங்கள கடவுள் ஆக்கிறாதீங்க. கடவுள் என்பவன் வந்து என்றென்றும் உயிரோடு இருப்பவன், குறிப்பிட்ட காலம் வாழ்ந்தா அதுக்கப்புறம் வந்து கடவுள் இறந்து போயிட்டாருன்னு அப்படி கடவுள் இருக்கக்கூடாது. கடவுள் இல்லா நேரத்தில் கண்காணிக்கணும். பகல்ல வந்து ராத்திரில மறைஞ்சு போயிட்டா அது எப்படி கடவுளா இருக்க முடியும்? கடவுள் இல்லா நேரத்தில் நம்மளை கண்காணிக்க வேண்டும் என்று அப்படி ஒரு கொள்கையை குர்ஆன் சொல்லுது. குர்ஆனுடைய கடவுள் கொள்கை என்னன்னு கேட்டா, எல்லா மதங்களுமே கடவுள் கொள்கையை பற்றி பேசுகிறது. குர்ஆன் என்ன பண்ணுதுன்னா கடவுளுக்கு இலக்கணத்தை சொல்லுது. கடவுள்ல இலக்கணம் வேணும்ல, இலக்கணம் இல்லாம கடவுள்டா அது ஒரு கொள்கை கிடையாது. அப்படி மனுஷனை செய்யற அன்னைக்கு எல்லாத்தையுமே கடவுள்ங்கிறான். காசை கடவுளாங்கிறான், தாப்பனார் தாய் தாப்பனை கடவுள் நினைச்சு அவங்க காலில் விழுவுறான். அதே மாதிரி சாமியார் காலில் மத குருமார் காலில் விழுவுறான். ஒரு போட்டோ இருந்துச்சுன்னா அதை கும்பிடுறான்.
எல்லாத்தையுமே கடவுள். அரச மரம் கடவுள், புளிய மரம் கடவுள், வேப்ப மரம் கடவுள், சேலா கடவுள், கல் கடவுள், மண் கடவுள், கலந்த கடவுள். நம்மளை விட ஒரு அறிவு கம்மியா இருக்குதுல்ல, அந்த மிருகங்களை எல்லாம் கூட கடவுள்னு மனுஷன் நினைக்கிறான்ல. இஸ்லாம் என்ன பண்ணுவது? அதெல்லாம் இல்லை, கடவுள் உன்னை விட மேம்பட்டவன். 6 அறிவு உள்ள நீ இருக்கிற இல்லை, நீ தான் மற்ற எல்லா படைப்புகளை விட சிறந்தவன். மனுஷனை விட மிருகம் சிறந்த கிடையாது. மனிதன் தான் எல்லாத்தையும் விட சிறந்தவன். மனிதன் உன்னை விட பிரம்மாண்டமா சில படைப்புகள் இருக்கலாம். மழை உன்னை விட பெருசுதான், பகுத்தறிவு இருக்கா? அதுக்கு பகுத்தறிவு இல்லை. கடல் உன்னை விட பெருசுதான், அதுக்கு பகுத்தறிவு இருக்குதா? ஒரு இறைவன் கட்டளையிடக்கூடிய நேரத்தில் ஒட்டுமொத்த கூட்டத்தை ஒரு ஊரை இணைஞ்சு தூக்கிட்டு போயிடும். ஒரு மழை வந்தால் என்ன செய்யும்? ஒரு ஊரையே காலி பண்ணிட்டு போயிடும். அப்ப அதெல்லாம் பகுத்தறிவோட செயல்படுறது இல்லை, வேற ஒருத்தருடைய கண்ட்ரோல்ல, இறைவனுடைய கண்ட்ரோல்ல செயல்படுது. மனிதன் நீ தான் பகுத்தறிவுள்ளவனா இருக்கிற. அதனால மலையை விட, கடலை விட, மற்ற ஜீவராசிகளை விட மனுஷன் உயர்ந்தவன். உன்னைய விட உயர்வானவனுக்கு தான் நீ என்ன செய்யணும்? கட்டுப்படணும். யார் கட்டுப்படணும்? படைக்கப்பட்டது கட்டுப்படக்கூடாது. சூரியன், சந்திரன் இதெல்லாம் படைக்கப்பட்டது, நட்சத்திரங்கள் இதெல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது. இறைவன் சொன்னா தெரியுது, இறைவன் சொன்னா குறிப்பிட்ட நேரம் தெரிய மாட்டேங்குது. அப்ப இது இறைவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால இதையெல்லாம் படைத்து இயக்குறான்ல, அவன் தான் கடவுள். இப்படி என்ன செய்யுது? அந்த கடவுளுக்கு பெற்றோர் கிடையாது, கடவுளுக்கு பிள்ளைகள் கிடையாது, கடவுளுக்கு மனைவி மக்கள் கிடையாது. இதெல்லாம் கடவுளுடைய பலவீனம். வேற ஒருத்தனுடைய கண்ட்ரோல்ல கடவுள் இருக்கக்கூடாது, வேற ஒரு ஆளுக்கு கீழே இருக்கக்கூடாது, வேற ஒரு ஆளால் உருவாக்கப்பட்டவராக கடவுள் இருக்கக்கூடாது என்று என்ன செய்யுது? குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் முழுக்க இதை நீங்கள் பார்க்கலாம். இதை குர்ஆன் அறிவுபூர்வமாக கூட கேட்குது. லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு லஃபஸததா. அல்லாஹ் என்ற ஒரு இறைவனை தவிர வேற கடவுள்கள் 2-3 கடவுள் இருந்தா கூட இந்த வானம் பூமி சீர்குலைந்து போயிருக்கும். வானம் பூமி ரெண்டுலையுமே கடவுள் ஒருத்தன் தான் இருக்கிறான். வானத்துக்கு அவன் தான் கடவுள், பூமிக்கு அவன் தான் கடவுள். அல்லாஹ் என்று குர்ஆன் சொல்வது அது அரபியில கடவுளுக்குள்ள வார்த்தை. அல்லாஹ்னா இது அரபி கடவுள், முஸ்லிம்களுடைய கடவுள் அப்படி நினைச்சிக்க கூடாது. காட்னு இங்கிலீஷ்ல சொல்றோம்ல, தமிழ்ல கடவுள்னு சொல்ற மாதிரி அரபியில அல்லாஹ்னு சொல்றோம். அல்லாஹ் என்றால் ஒரே இறைவன் அப்படின்னு அர்த்தம். ஒரு இறைவன், அந்த இறைவன் வானத்திலே அவன் தான் இறைவன், பூமியிலே அவன் தான் இறைவன் என்று குர்ஆன் என்ன செய்யுது? அந்த கொள்கையை, ஒரு கடவுள் கொள்கை குர்ஆன் சொல்லுது. இது குர்ஆனுடைய முக்கியமான ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி அந்த கடவுள் தான் என்ன மனுஷனை படைச்சார். மனித படைப்பை பற்றி மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இன்னும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, மனுஷன் குரங்குல இருந்து உருவானா. முதல்ல தண்ணி இருந்துச்சான், அதுக்கப்புறம் அதில் புழு பூச்சி உண்டானுச்சான், அது அப்படியே பரிணாமம் பெற்று வேற ஒரு உயிரினமா மாறினுச்சு, அப்புறமேல அது குரங்கா மாறினுச்சு, அப்புறம் மனுஷன் வந்துட்டான் இப்படிங்கிறான். இதை மாதிரி ஒரு முட்டாள்தனமான கொள்கை உலகத்தில் எதுவுமே கிடையாது. சரி, குரங்கா இருந்து புழுவா இருந்தது பூச்சியா மாறினுச்சு, அது இன்னொரு இடமா மாறினுச்சு, அது குரங்கா மாறினுச்சு, அது மனுஷனா மாறிட்டாங்க. மனுஷன் வேற ஒன்றா மாறணும்ல, பரிணாமம் பெற்று வந்து கொண்டே இருந்தது. ஏன் அடுத்த ஸ்டேஜுக்கு போகல அப்படின்னு கேட்ட பதில் இல்லை. சரி, யாராவது 2 பேர் எங்க முன்னோர்கள் குரங்கு, குரங்குல நாங்கள் உருவானு எவனா ஒத்துக்குருவானா? எங்க முன்னோர்கள் எல்லாம் குரங்கு ஃபேமிலியில ஒத்துக்குருவானா? ஒத்துக்க மாட்டான். மனுஷன்ல இருந்துதான் மனிதன் வந்திருக்கிறான். இது இன்றைய நவீன அறிவியல் உலகம் கண்டுபிடித்திருக்கிறது. இன்னைக்கு என்ன செய்யறாங்க? ஆராய்ச்சி செய்து விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து சொல்லுகிறார்கள், ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பிறந்ததுதான் மனித இனம். மனித அந்த மூலத்தை இன்னைக்கு கண்டுபிடிச்சுதான். மனிதனுடைய மூளை இங்கிருந்து மனுஷன் உருவானா அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சத செய்யறான். அந்த குரங்குல இருந்து மனுஷன் உருவானாங்கிற கொள்கை தவிடுபடி ஆக்கிட்டான். இதை குர்ஆன் சொல்லுது. இறைவன் ஏன்னா படிச்சவனுக்கு இருக்கிறீங்க, இன்னைக்கு பெரிய அறிவாளிகளா இருக்கான். இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், நாளைக்கு வேற ஒன்று சொல்லுவான். இறைவன் படைத்த இறைவன் சொல்லுகிறான், உங்கள் அனைவரையுமே மனிதர்களே, குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னா கலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்சா, உங்கள் அனைவரையுமே ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் நாம் படைத்தோம். முதல்ல கடவுள் படைச்சது ஒரு ஆண், ஆதம் என்ற ஒரு முதல் மனிதரை இறைவன் படைத்தான். ஹவ்வா என்று ஒரு பெண்ணை படைத்தான். இந்த 2 பேர் மூலமாக இனப்பெருக்கம் ஏற்பட்டுதான் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் உருவானது. அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க என்று மனிதர்கள் எப்படி உருவானாங்க? எல்லாருக்கும் மூளை யாருன்னு கேட்டா ஒரு தாய் தந்தை. நீங்கள் அனைவருமே ஒரு தாய் மக்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். நீங்க எல்லாரும் ஒரு குலம். ஒரு குலத்தில் பிறந்தவர்கள் ஒரு ஆள் வெள்ளையா இருக்கலாம், ஒரு ஆள் கருப்பா இருக்கலாம், ஒரு ஆள் விவரம் உள்ளவராக இருக்கலாம், ஒரு ஆள் விவரம் கம்மியா இருக்கலாம், நீங்க படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், நீங்க உள்ளூர்ல இருக்கலாம், ஒருத்தர் வெளியூர்ல இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்க எல்லாரும் யாரு? ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள். ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் தான் ஒட்டுமொத்த உலக மக்கள் என்று குர்ஆன் சொல்லுது. இது குர்ஆனுடைய முக்கியமான கொள்கை. இன்னைக்கு பார்க்கிறோம்ல, ஒரு மனுஷன் மேல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் மேல யூரின் போறான்.
காரணம் என்ன? திமிரு. நான் உயர்ந்த ஜாதி, நீ தாழ்ந்தவன், மனுஷனை செய்யறான் உருதாய் மக்கள் என்று குரான் சொல்லுது. அட நீ ஒசந்தவனு இல்லை, அவன் தாழ்ந்தவனு இல்லை, எல்லாருமே உருதாய் மக்கள். ஒசந்தவன் யாரு? இறைவனை யார் பயந்து நடக்கிறாரோ அவர் தான் ஒசந்தவர். குரான் அப்படி சொல்லுது. இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாகி அத்துக்காக்கும், உங்களை சிறந்தவர் யாருன்னு கேட்டா இறைவனை யார் பயந்து நடக்கிறாரோ அவர் தான் உங்களை சிறந்தவர். அதனால நீங்க எல்லாருமே உருதாய் மக்கள் தான் என்று குரான் என்ன செய்யுது? மனுஷன்ல நல்லவன் கெட்டவன் இந்த வேறுபாடு இருக்குது, ஆண் பெண் என்ற வேறுபாடு இருக்கிறது. இதை தவிர நீங்க நாங்களாம் உசந்தவர்கள், அவங்கள மட்டமானவர்கள் என்று யாரும் நினைக்க கூடாது. எல்லாருமே உருதாய் மக்கள். இப்படி என்ன செய்யுது? எல்லாருக்கும் இறைவன் ஒருவன் தான், எல்லாருக்கும் தாய் தந்தை ஒருத்தர் தான், அவங்கள இருந்துதான் மனித சமுதாயம் உருவாயிருக்கிறது என்று அப்படி உலக சகோதரத்துவத்தை, உலக ஒற்றுமையை, எந்த ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு உலகத்தில் பல பேர் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்களோ 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நபிகள்லாம் அந்த ஒற்றுமை உருவாக்கிட்டு போயிட்டாங்க. அதனாலதான் நீங்க பார்க்கலாம், முஸ்லிம்கள் நாங்கள் தொழுவுறோம்ல, தொழும்போது எல்லாம் பக்கத்தில் ஒட்டிட்டு தொழுவோம். பணக்காரங்க எங்க பக்கத்தில் நிற்கலாம், எங்களுக்கு தெரியாது. ஏழை பக்கத்தில் நிற்கலாம், தெரியாது. நேற்று இஸ்லாத்துக்கு வந்தவர் நிற்கலாம், நினைக்க மாட்டோம். பரம்பரை முஸ்லீம் இருப்பாரு, நினைக்க மாட்டோம். ஒரு ஜனாதிபதியை வந்தாலும் லேட்டா வந்தாருன்னா தொழுகையில பின்வரிசையில் தான் நிற்கும். முன்வரிசையில் மக்கள் நிரம்பி வழிவார்கள். ஆனால் ஜனாதிபதியை வந்தாலும் என்ன செய்யணும்? பின்வரிசையில் தான் நிற்பாரு. ஜனாதிபதி வர்றாரு பராக் பராக் என்றெல்லாம் பள்ளிவாசல் அவருக்குன்னு தனி மரியாதையிலும் கிடையாது. அப்ப எல்லாருமே இறைவனுக்கு முன்னால் அடிமைகள், எல்லாருமே சகோதரர்கள் என்று என்ன செய்வாங்க? இந்த தொழுகையில நிரூபிக்கிறோம்ல. சாப்பிடும்போது உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிடுறோம், யாரும் எங்களை கட்டாயமா படுத்தலை. நீங்க இந்த மாதிரி ஒத்துமையா இருக்கணும், தீண்டாமை பார்க்கக்கூடாது என்று தீண்டாமை பற்றி முஸ்லீம்கள்ட்ட பிரச்சாரம் செய்யப்படுதா? பிரச்சாரம் செய்யப்படாது. தீண்டாமைக்கு எதிராக எங்கள்கிட்ட ஏதாவது கடுமையான தண்டனைகள் இருக்கு அப்படிலாம் இல்லை. எல்லாரும் இயற்கையாக எப்படி கேட்டா நம்ம எல்லாருமே அண்ணன் தம்பி. முஸ்லீம் அல்லாதவர்களே அப்படித்தான் பார்க்கணும். முஸ்லீம் அல்லாதவர்களே என்ன செய்யணும்? ஒரு பஸ்ஸில் உண்ணா போறோம்ல, எல்லா ஜாதிக்காரர்களும் எல்லா மதத்துக்காரங்களும் பஸ்ஸில் உண்ணா போறாங்க, சினிமா திட்டத்தில் உட்காந்து சினிமா பார்க்குறாங்க. அப்போ என்ன ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் தான் உள்ள வருவேன், நீ உள்ள வரக்கூடாது. கடவுள் ஆலயத்தில் என்ன பேதம்? ஒரு ரோட்டில் நடக்கிறதுல ஏன் குடம் தான் ரோட்டில் போகணும், ஓ கூட வரக்கூடாது. ரோட்டில் என்ன தெருவில் என்ன பேதம்? எல்லாமே அண்ணன் தம்பி, எல்லாமே மாமா மச்சான், எல்லாமே ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் என்ற கொள்கை என்ன செய்யுது? இஸ்லாம் போதனையாக சொல்லுது, பிராக்டிக்கலாகவும் காட்டிருக்கு. ஹஜ்ஜில் நீங்க பாக்குறீங்க, வருஷம் 20 லட்சம் மக்கள் கொடுக்குறாரு. மக்காவில் 20 லட்சம் பேர் கூடுறாங்க. அமெரிக்காக்காரங்க அங்கே இருப்பாங்க, ஆப்பிரிக்காவில் இருந்தவங்க இருப்பாங்க, அரபு நாட்டுக்காரங்க இருப்பாங்க. உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து வந்த எல்லாருமே ஒரே மாதிரியான ஆடை, ஒரு வெள்ளை நிற ஆடை, மேல ஒரு துண்டு கீழே ஒரு துண்டு. இந்த ஆடையோட ஆண்கள் எல்லாரும், பெண்கள் அவங்க அந்த புர்கா அணிந்திருப்பார்கள். எல்லாருமே ஒரே மாதிரியான ஆடையில லட்சக்கணக்கான முஸ்லிம்கள், லட்சக்கணக்கான மனித சஞ்சாரங்கள் அங்க கூடுறாங்க. யாருக்கு மத்தியிலாவது ஒரு பேதம் இருக்குமா? நீ ஒசந்தவன் நான் தாழ்ந்தவன், அது இருக்காது. இல்லாம நம்ம மனிதர்கள் கடவுளுடைய அடிமைகள் என்ற ஒரு ஒற்றுமையை, உலக ஒற்றுமையை குர்ஆன் தீண்டாமை இல்லாத ஒரு சமுதாயத்தை குர்ஆன் உருவாக்கியிருக்கு. குர்ஆனுடைய முக்கியமான கொள்கை என்ன? உங்க எல்லாருக்கும் கடவுள் ஒருத்தன் தான், உங்க எல்லாருக்கும் தாய் தப்பினார் ஒரு ஆள் தான். ஒரு தாய் தந்தையிலிருந்து தான் மனித சமுதாயம் உருவாயிருக்கிறது. பேதம் பார்க்காதீங்க, தீண்டாமை கற்பிக்காதீங்க என்று பேச்சாக இல்லாமல், வெறுமன ஒரு அறிவுரையாக இல்லாமல் சில பேர் செய்வாங்க, அறிவுரையை சொல்லுவார்கள். ஒன்னா உட்காந்து சமபந்தி சாப்பிடுவோம், எல்லாரும் உட்காந்து சமமானம் செய்வோம், ஒரே இடத்துல சாப்பிடுவோம். தலித்து வீட்டில் போய் நான் சாப்பிடுவேன், அவர் என் வீட்டில் உட்காந்து சாப்பிட கொடுப்பேன்னு சும்மா சமபந்தின்னு பேசுவார்கள். சம்பந்தி ஆக முடியுமா? சமபந்தின்னு பேசுறீங்க. இப்போ பொது சிவில் சட்டம் கூட பேசுறாங்கல்ல, எல்லாருக்கும் ஒரே சிவில் சட்டம் வேணும் அப்படிங்கிறாங்க. சரி, எல்லாருமே ஒரு ஆலயத்துக்கு வரலாம், எல்லாரும் வேதத்தை படிக்கலாம், எல்லாரும் அர்ச்சராகலாம் என்று அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க. குர்ஆன் சொல்லுது அப்படி சொல்லுது. யார் வேணாலும் வேதத்தை படித்த யாரும் சொல்ல வைக்கலாம், வேதத்தை யாரும் போதலாம், யாரும் பள்ளிவாசலுக்கு வரலாம், ஆண்களும் வரலாம், பெண்களும் வரலாம். இன்னார் வரக்கூடாது என்று குர்ஆன்ல சொல்ல முடியாது. முஸ்லீம் அல்லாதவர் கூட நான் முஸ்லீம்களுடைய அறிவுரையை கேட்க நினைக்கிறேன், பள்ளிவாசல் கூட செய்யலாம், வரலாம், அவருக்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. அப்ப இஸ்லாம் என்ன செய்யணும் கேட்டா, எல்லாரும் சமம் என்ற ஒரு கொள்கையை பிராக்டிக்கலாக காட்டுகிறது. அதே மாதிரி திருக்குர்ஆன் இன்னொரு கொள்கை சொல்லுது. என்ன கொள்கை சொல்லுது? ஏன்னா குர்ஆனை நீங்க வாசிக்கிறதுக்கு முன்னாடி இங்க உங்களுக்கு குர்ஆன் தருவார்கள், குர்ஆனுடைய மொழியாக்கம் தருவார்கள். நீங்க குர்ஆன்ல பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன பல விஷயங்கள் என்ன செய்ய, குர்ஆன்ல நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம். இல்ல குர்ஆன்ல தான் சொல்றேன். குர்ஆன் ஒரு நம்பிக்கை சொல்லுது, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் கடவுள் படைச்சிருக்காருல்ல, பிரம்மாண்டமான வானத்தை படைச்சிருக்காரு. நம்மளை படிக்கிறதுலாம் சாதாரண விஷயம். நம்மளாம் வானத்தை பார்க்கும்போது நம்மளாம் குசு அளவு கூட இல்லை, ஒரு எறும்பு அளவு கூட இல்லை.
இறைவன் குரான்ல அப்படியே மனிதன் வந்து இந்த மனிதன் நல்லா படிச்சிருக்கான், கடவுள் படிச்சிருக்காருல்ல, படைச்சு சும்மா நீங்க டான்ஸ் ஆடுங்க, நல்லா கூத்தடிங்க, நல்லா தின்னுங்க, நல்லா தூங்குங்க, இந்த உலக வாழ்க்கையோட மனுஷன் இறந்து போயிட்டானா அதோட உண்மை இல்லை. அப்படி இஸ்லாம் வந்து சொல்லலை. இந்த உலகம் என்பது ஒரு தேர்வு கூடும். உங்களுக்கு சில வாழ்க்கை வசதிகளை நம்ம இந்த உலகத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். இங்கே நீங்கள் வாழ்றீங்க, நல்லவர்களாக நீங்கள் வாழ்வீர்களே ஆனால் நீங்கள் இறந்து போன பிறகு உங்களை இறைவன் உயிர் கொடுத்து எழுப்புவான். நல்லவர்களோ கெட்டவர்களோ யாராக இருந்தாலும் உங்களை இறைவன் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புவான். அது மறு ஜென்மம் கிடையாது. உலகத்துக்கு இந்த உலகம் வந்து உண்மையதான். வந்தவர்கள் திரும்பி இந்த உலகத்துக்கு வர முடியாது, போயிட்டு தான் இருக்கும். நீங்கள் இறந்து போன பிறகு திரும்ப உங்களை உயிர் கொடுத்து எழுப்பி உங்களை விசாரிப்பான். இறைவன் வந்து என்ன செய்யறான்? உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கிறான். எல்லாரையும் ஒவ்வொருத்தரும் கண்காணிக்கிறான். உங்களுடைய பேச்சுக்கள் கண்காணிக்கப்படுகிறது, உங்களுடைய நடவடிக்கைகள் கண்காணிக்கப்படுகிறது, எல்லாத்தையும் கண்காணித்து எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். இது எப்படி ரெக்கார்ட் ஆகும்? நம்ம இந்த காலத்தில் உள்ளவர்கள் ஆச்சரியப்பட முடியாது. இது வந்து இந்த காலத்தில் செய்யறாங்க, ஒவ்வொரு இடத்துலையுமே கேமராவை வைத்து மனுஷன் கண்காணிக்கிறான். ஒரு டிவியை வைத்துக்கொண்டு, ஒரு கேமரா வைத்துக்கொண்டு, எவன் திருடுறான், எவன் வர்றான் போறான்னு சொல்லி ஒரு மனுஷன் இங்கேயே உட்காந்துட்டு செல்போன்ல என்ன செய்யறான், ஒரு மனுஷன் பார்க்கறான். தன்னுடைய கம்பெனி, சவுதியில் இருக்கிற கம்பெனியில யார் யார் வேலை பார்க்கறான், எவன் தூங்குறான், எவன் அரட்டை அடிக்கிறான், எவன் வேலை பார்க்கறான், இங்கே உட்காந்து ஒரு மனிதன் கண்டுபிடிக்கும் பொழுது இறைவன் இதையெல்லாம் கண்காணிக்க முடியாதா? இறைவன் இதை விட பவர்ஃபுல்லானவன். மனுஷனுக்கு இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு சின்ன அறிவை வைத்து மனுஷன் இவ்வளவு உருவாக்கலாம். உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் செய்யறான். உட்கார்ந்த இடத்துல இருந்து கொண்டு கண்காணிக்கலாம். சேட்டலைட் மூலமா உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் பார்க்கிறான். கடவுளுக்கு நம்மளால பார்க்க முடியாதா? ஒவ்வொருத்தவரை தனித்தனியாக பார்க்கிறான், தனித்தனியாக கண்காணிக்கிறான். நம்ம என்ன செய்தாலும் அது படம் பிடிக்கப்படுகிறது, அது ரெக்கார்டு செய்யப்படுகிறது. நம்ம கையில் கொண்டு மறுமையில மறு உலகம்னு ஒன்று இருக்கு. இந்த ஒட்டுமொத்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும். அழிக்கப்பட்ட பிறகு திரும்ப மனிதர்களை மட்டும் இறைவன் உயிர் கொடுத்து எழுப்புவான். விஞ்ஞானிகள் கூட என்ன செய்யறாங்க? இந்த உலகம் அழியும் என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். விஞ்ஞானிகள் சொல்றாங்க எல்லாமே ஒரு பேலன்ஸில் இயங்கி கொண்டிருக்கிறது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இந்த பூமி, வானம் எல்லாம் ஒரு பேலன்ஸில் அப்படி போயிட்டு இருக்குது. ஒரு நாள் தன்னுடைய பேலன்ஸை அது வந்து இழக்கும். அப்படி இழக்கும் போது ஒன்றோடு ஒன்று மோதி இந்த ஒட்டுமொத்த உலகம் அழியும் என்று விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்க? பேலன்ஸை வந்து இது இழக்கும் என்று அப்படி சொல்கிறார்கள். அப்ப ஒட்டுமொத்த உலகம் அழிவுங்கிற ஒத்துக்கிறாங்க. அழிஞ்ச பிறகு இறைவன் என்ன செய்வான்னு கேட்டா, குர்ஆனுடைய நம்பிக்கை பிரகாரம் மனிதர்களை வந்து இறைவன் உயிர் கொடுத்து எழுப்புவோம். இந்த உலகத்தில் நல்லவனை வாழ்ந்தீங்களா, உங்களுடைய ரெக்கார்டு உங்க கையில கொடுக்கப்படும். கெட்டவங்களை வாழ்ந்தீங்களா, நீங்க என்ன வேலை பேசுனீங்க, என்ன வேலை செஞ்சீங்க, எல்லாமே ரெக்கார்டு உங்க கையில கொடுக்கப்படும். அது எப்படி நம்முடைய 60 வருஷ வாழ்க்கை, 20 வருஷ வாழ்க்கை கையில எப்படி அந்த புத்தகத்தை படிக்கிறது? இந்த காலத்தில் அது ஆச்சரியமான விஷயம் இல்லை. செல்போன் இருக்கு போதும். செல்போனுங்கிற ஒன்றை வைத்துக்கொண்டு எவ்வளவு வீடியோக்களை அதை பார்க்கணும், எவ்வளவு ஆடியோக்களை கேட்கணும், எவ்வளவு விஷயங்களை படம் பிடிக்கணும். இதை விட பின்னாடி அட்வான்ஸான செய்யும், இதை விட பின்னாடி வரலாம். இறைவன் கையில கொடுப்பான். நீயே படிச்சுப்பார். நீ வந்து உனக்கு நான் மார்க் போட்டுக்கிறேனே, நீ உனக்கு சொர்க்கவாதியா நரகவாதியா என்று நான் தீர்ப்பளிக்கிறேனே, இதுல நான் எந்த அநியாயம் பண்ண மாட்டேன், நீனே படிச்சுப்பாருன்னு ஒவ்வொருத்தர் கையிலையும் அவனுடைய வாழ்க்கை புத்தகம் கொடுக்கப்படும். வாங்கி பார்ப்பான். அவன் போய் சொன்னது, திருநது, கொலை செஞ்சது, அல்ல தூண்டுவது, நோன்பு வைத்தது என்று எல்லாமே ரெக்கார்டு இருக்கு. அப்ப அந்த ரெக்கார்டை கொடுத்து விட்டு அதுக்கு பிறகு இறைவன் என்ன செய்வான்? நல்லவர்களை, இறைவனுக்கு பயந்து நடந்தவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவான், கெட்டவர்களை நரகத்துக்கு அனுப்புவான் என்று இஸ்லாம் என்று சொல்லுது. இது வந்து மறு உலக நம்பிக்கை, மறுமை நம்பிக்கை என்று குர்ஆன் இதை பத்தி பேசுது. குர்ஆன்ல பாதி வசனங்கள் இதை பத்தியே இருக்கும். மறுமையில் என்னவெல்லாம் நடக்கும், வானம் வந்து இடிந்து விழுகும், பூமி வந்து ஆட்டங்காணும், சூரியன் சந்திரன் எல்லாம் அந்த நட்சத்திரங்கள்ல உதிர்ந்து விழுகும், மலைகள் பேர்க்கப்படும், கடல்கள் குந்தளிக்கும் என்றெல்லாம் உலக அழிவு நாளை பற்றியும், உலக அழிவு நாளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய விசாரணைகளை பற்றியும், விசாரணைக்கு பிறகு நடைபெறக்கூடிய மனிதர்கள் செல்லக்கூடிய சொர்க்க நரகத்தை பற்றியும் குர்ஆன் வந்து என்ன செய்யுது, பேசுது. அதையும் குர்ஆன்ல பார்க்கலாம். அதே மாதிரி திருக்குர்ஆனுடைய நம்பிக்கையில் திருக்குர்ஆன் சில விஷயங்களை நம்ப சொல்லுது. 6 விஷயங்களை நம்ப சொல்லுது. குர்ஆன்டா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். குர்ஆன்டா ஏதோ அர்த்தம் தெரியாம படிக்கிற ஒரு வேதம் இல்ல, மந்திர வேதம் கிடையாது. குர்ஆன் வந்து பல அறிவுரைகளை சொல்லுது. குர்ஆன் வந்து பல அறிவுரைகளை சொல்லுது, பல நம்பிக்கைகளை சொல்லுது. அதுல அடிப்படையான ஒரு 6 நம்பிக்கையில குர்ஆன் சொல்லுது. என்ன சொல்லுது? கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான், அந்த ஒருத்தன் தான் கடவுளா தெரிஞ்சுக்கணும். இதை குர்ஆன் சொல்லுது. அந்த மாதிரி இந்த கடவுள் வந்து மனுஷனை படிச்சிருக்கிற மாதிரி வானவர்கள் என்று தன்னுடைய அடிமைகளாக தான் சொல்லக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாக அவங்கள வந்து என்ன செய்யறான்? வானவர்கள் என்று ஒரு படைப்பினத்தை படைத்திருக்கிறான்.
மனுஷன் வந்து மண்ணால் படைக்கப்பட்டவன், முதல் மனிதன். அந்த மாதிரி வானவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். அப்படி ஒரு இனம் இருக்கிறார்கள். நமக்கு நன்மையை தூண்டுறது அவங்க தான். நம்ம பல நேரங்கள் வந்து அவங்க மூலமாக இறைவன் என்ன செய்வான், பாதுகாப்பளிப்பான். இந்த மாதிரி பல பணிகளுக்காக வேண்டி வானவர்கள் என்று ஒரு வேதத்தை கொண்டு வர்றது, இந்த மாதிரி வந்து மலையை வந்து மலைக்கு ஆர்டர் போடுறது, இப்படி சில கட்டளைகள் வந்து அந்த வானவர்கள் மூலமாக இறைவன் என்ன செய்யலாம், செயல்படுத்தலாம். அந்த வானவர்கள் என்று ஒரு படைப்பினர் இருக்கிறார்கள் என்று அதை கூட நம்ம சொல்கிறது. அந்த மாதிரி இந்த உலகத்துக்கு ஒரு கடவுள் கொள்கை சொல்றதுக்காக வேண்டி இறைவன் என்ன செய்யறான்டா, வானவ தூதரை அனுப்பல. மனிதர்கள் எந்த ஒரு ஆளை செலக்ட் பண்றான், ஒரு நல்ல மனிதரை செலக்ட் பண்ணி அவர்கிட்ட ஒரு வானவர் அனுப்புறான். நீங்க போய் அவரை தூதர்னு சொல்லிட்டு வாங்க, நான் சொல்லக்கூடிய கட்டளையில் என்ன நீங்க அவருக்கு சொல்லுங்க, அவர் மக்களுக்கு வாசித்து காட்டட்டும் என்று தூதர்களாக பல தூதர்கள், லட்சக்கணக்கான தூதர்கள் இந்த உலகத்தில் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலேயே ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்கிட்ட தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அந்த தூதர்களை நம்பணும். இப்ராஹிம்ங்கிற பெயர்ல, ஈசாங்கிற பெயர்ல, மூசாங்கிற பெயர்ல, எஹியாங்கிற பெயர்ல, ஐயூப்ங்கிற பெயர்ல குரான்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 தூதர்களுடைய பேர் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க இல்லாமல் நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க. எல்லா தூதர்களுடைய பேர் வரலாறுலாம் குரான்ல அல்லாஹ் சொன்னா குரான், இந்த குரான் பத்தாது. அப்ப பல தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மொழிக்கும் தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. கடைசியாக அனுப்பப்பட்ட தூதர் யாரு? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த முகமது நபி அவங்களோட இந்த தூதர்களுடைய வருகை முடிவடைஞ்சிருச்சு. இந்த தூதர்களை எல்லாம் நம்பணும். இவ்வளவு தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று தூதர்களை நம்பணும், அவங்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்களை நம்பணும் என்று குர்ஆன் என்ன செய்யுது, அது ஒரு அடிப்படை கொள்கையாக சொல்லுது. இப்ப இறைவனை நம்பணும், ஒரு இறைவனை நம்பணும், வானவர்களை நம்பணும், வேதங்களை நம்பணும், தூதர்களை நம்பணும். இது போக விதி என்று ஒன்று இருக்கிறது. இறைவன் வந்து என்ன செய்யறான், இந்த உலகத்தில் என்னவெல்லாம் நடக்குதோ எல்லாமே ஏற்கனவே விதிப்பலகையில் எழுதப்பட்டு விட்டது. என்னைக்கு ஒருத்தர் மூத்தா போவாரு, என்னைக்கு இஸ்லாம் ஏற்படும், என்றைக்கு பூகம்பம் ஏற்படும், உலகத்தில் என்றைக்கு என்ன நடக்கும் என்று ஒரு மரத்திலிருந்து இலை விழுவுறதா இருந்தா கூட அது கடவுளுக்கு தெரியாம உலகத்தில் விழுவுறது இல்லை. எல்லாமே விதிப்பலகையில் எழுதப்பட்டிருக்கிறது. நன்மையோ தீமையோ, நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி, நமக்கு கிடைக்கக்கூடிய தோல்வி எல்லாமே ஏற்கனவே விதிப்பலகையில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல உள்ள மாதிரிதான் உலகத்தில் இல்லாம நடக்குது என்று இதை இஸ்லாம் நம்ப சொல்லுது. இதை நம்பினா மனித சமுதாயம் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். ஒரு பெரிய தோல்வியை பரிச்சை சந்திச்சான்னு வைங்க, சரி இறைவனுடைய விதியில் இருக்குது அப்படின்னு போயிடுவோம். நம்ம அடுத்து முயற்சி பண்ணுவோம். நம்ம முயற்சி பண்றதோ நம்ம வேலை, வெற்றியை தர்றதோ தோல்வியை தர்றதோ கடவுளுடைய வேலை என்று நினைத்தால் எந்த தோல்வியும் மனுஷன் சாதாரணமா தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். புள்ள இறந்து போயிருச்சு, பொண்டாட்டி இறந்துட்டா இடிஞ்சு போயிடுவானா? விதியில் இருக்கு, என்ன செய்யறது? இந்த நாளில் நம்ம தான் இறக்க போறோம். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். முஸ்லிம்கள் யார் இறப்பு செய்தியை கேட்டாலும் என்ன செய்வாங்க, இந்த வார்த்தை சொல்வார்கள், நாம் இறைவனுக்குரியவர்கள், நாம் வந்து நமக்கு உரியவர்கள் கிடையாது, இறைவனுடைய ப்ராப்பர்ட்டி, நம்ம எல்லாருமே அங்கே போக போறோம் என்று என்ன செய்வாங்க, அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். அதனால தான் உப்பாரி வச்சு அழுகுறது, அந்த அதுக்காக வேண்டி மொட்டை அடிச்சுக்கிறது, இதெல்லாம் முஸ்லீம்கிட்ட நெஞ்சில் மார்கடிக்கிறது, இதெல்லாம் முஸ்லீம்கிட்ட பார்க்க முடியாது, முஸ்லீம்கள் இதை செய்யவும் கூடாது. யார் இறந்து போனாலும் விதியில் இருக்கு, அவங்க இவ்வளவு நாள் தான் வாழணும்னு விதியில் இருக்கு. சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்களா, அவருடைய விதி அவ்வளவுதான், கடவுள் அவருக்கு எழுதி வச்சது இவ்வளவுதான் என்று சாதாரணமாக கடந்து போவார்கள். ஒரு பெரிய ஒரு கடை எழுதிருச்சு, தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு, அல்ல வேலையில ஒரு பொருளாதாரத்தில் ஒருத்தர் கீழே வந்துட்டான், அல்ல பெரிய பதவிக்கு வந்துட்டான், ஆணவம் வராது. விதியை நம்புறவன்ட்டு ஆணவம் வருமா? இது வந்து என் இறைவன் எனக்கு கொடுத்தது, நானா இது என்னுடைய உழைப்ப, இது எத்தனை பேர் உழைக்கிறார்கள் முன்னேறல. அப்ப நான் ஒரு வெற்றி அடைந்திருக்கிறேன் என்றால், ஒரு பதவியை அடைந்திருக்கிறேன் என்றால் என்னுடைய விதிகள் இப்படி இருக்குது என்று நினைத்தால் இதை வந்து செய்ய மாட்டான் மனுஷன், ஆணவம் கொள்ள மாட்டான், திமிர் வராது, அடுத்தவர்களை மட்டமா நினைக்க மாட்டான். எனக்கு இறைவன் தந்தது இவ்வளவு, அவனுக்கு இறைவன் தந்தது அவ்வளவு, இப்படின்னு போயிடுவான். இந்த விதியை இஸ்லாம் நம்ம சொல்லுது. அதே நேரத்தில் விதிங்கிற பேர்ல சோம்பேறிய வீட்டில் உட்காரக்கூடாது. கடவுள் எனக்கு என்ன எழுதி வச்சிருக்கிற கிடைக்கும், நான் வேலைக்கு போக மாட்டேன், படிக்க போக மாட்டேன், வீட்டுக்குள்ள உட்காரக்கூடாது. சில விஷயங்களை நீங்க முயற்சி பண்ணணும்னு குர்ஆன் சொல்லுது. உங்களுடைய விதி உங்களுக்கு தெரியாதனால நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீ தான் வீடு கட்டணும், தன்னால வீடு உருவாகாது, நீ தான் உழைக்க போகணும், நீ தான் சம்பாதிக்கணும், நீ தான் படிக்கணும், சில விஷயங்களை நீ தான் செய்யணும், செய்ய வேண்டும் என்று அதை இஸ்லாம் சொல்லுது. இதை நம்பணும். விதியின் பிரகாரம் தான் உலகத்தில் எல்லாமே நடக்கிறது என்று இந்த விதியை நம்ம சொல்லி இஸ்லாம் சொல்லுது. அதே மாதிரி மறுமை நம்பிக்கை உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது, இந்த ஒட்டுமொத்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும்,
திரும்ப மனிதர்கள் மட்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படுவாங்க, சொர்க்க நரகம் இருக்கிறது என்று இதை இஸ்லாம் நம்ப சொல்லுது. இது குர்ஆனுடைய அடிப்படையான நம்பிக்கைகள். குர்ஆன்ல பல இடங்கள்ல இதை பற்றி விரிவாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி குர்ஆன் இறங்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் 2 பெரிய சமுதாயம் இருந்தார்கள். அந்த 2 சமுதாயத்துக்குமே வேதங்கள் அருளப்பட்டிருந்துச்சு. நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி 2 தூதர்கள் அனுப்பப்பட்டாங்கல்ல, ஈசா மூசா என்று, மோசஸ் என்று என்ன செய்வாங்கன்னா பைபிளில் குறிப்பிடுவார்கள், இயேசு என்று ஈசா நபியை குறிப்பிடுவார்கள். இந்த 2 தூதர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயம் இருக்கிறாங்கல்ல, யூத நசராக்கள் என்று அவங்களுக்கு பேர். மூசா நபி அனுப்பப்பட்ட அந்த சமுதாயத்துக்கு பேர் யூதர்கள். அதே மாதிரி ஈசா நபி அனுப்பப்பட்ட சமுதாயத்துக்கு பேர் அவங்க நசராக்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லும். இந்த யூத நசராக்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் காலத்துக்கு முன்னாடி இருந்த தங்களுடைய இறை தூதர், தங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் வந்து போன பிறகு இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, வேதத்தில் தங்களுடைய கைவரிசையை காட்டினார்கள். இறைவன் தந்த வேதத்தை ஒரிஜினலா அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காம அந்த வேதத்தில் என்ன பண்ணாங்கன்னா, தங்களுக்கு தேவையான வசனங்களை எல்லாம் சேர்த்தார்கள். அவங்க எதெல்லாம் தங்களுக்கு பாதகம் என்று நினைத்தார்களோ அதையெல்லாம் நீக்கினார்கள். இப்படி கையாடல் பண்ணாங்கல்ல, இதை குர்ஆன் கடுமையாக கண்டிக்குது. இவர்களா கையில் ஒன்றை எழுதி போகிறார்கள், அது இறைவேதம் என்று சொல்கிறார்கள், இவர்களுக்கு கேடுதான் என்று குர்ஆன் என்ன செய்யுது, அவங்கள சாடுகிறது. மத குருமார்கள் என்ற பெயர்ல பேயை ஓட்டுறேன், பிசாசை ஓட்டுறேன் என்றெல்லாம் ஏமாத்துறாங்கல்ல. போலி மத குருமார்கள் என்ன செய்யறாங்க, உங்களுக்கு கண்ணு தெரியாத கண்ணு தெரிய வைக்கிறேன், நுண்டியை நடக்க வைக்கிறேன் அப்படின்னு நடக்க வைக்க முடியாது. அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு அற்புத பிரிவுகள் நடத்துறாங்கல்ல. இதை கிறிஸ்தவ சமுதாயத்தில் உள்ள சில நல்ல மத குருமார்கள் என்ன செய்யறாங்க, இதெல்லாம் போலித்தனங்களை ஃப்ராட் வேலை என்று அவங்கள சொல்கிறார்கள். குர்ஆன் இதை ஃப்ராட் தனங்கள். குர்ஆன் என்ன செய்யுது, குருடனை பார்க்க வைக்க முடியுமா? சில உபகரணங்களை வச்சு கண்ணாடி போட்டால் பார்வை தெரியும்னு சொல்லலாம், அதுக்குண்டு வைத்தியம் பார்த்தா பார்வை தெரியும் சொல்லலாம். சும்மா சூண்டா பார்வை தெரிஞ்சிருமா? சில வார்த்தைகளை உச்சரித்தால் பார்வை தெரியுமா? அப்போ அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு ஒரு கண்ணு தெரியாத 4 பேரை கூட்டு வந்துருவோம். கூட்டு வந்தால் பார்வை தெரிய வைக்க முடியுமா? நொண்டியா இருக்கிற 4 பேர் நம்ம கூட்டு வருவோம், பார்வை தெரிய வைக்க முடியுமா? அப்படி நடக்க வைக்க முடியுமா? நடக்க வைக்க முடியாது. மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நுண்டியா இருக்கிறாருன்னா அது ஒன்று இடையில் நடைபெற்றதாக இருந்தால் ஒரு மருத்துவத்தின் மூலமா சரி பண்ணலாம். அல்ல இயற்கையில் அப்படி இருந்தால் அது கடவுளுடைய விதி என்று அப்படித்தான் போக முடியும். தவிர கடவுள் குருடா படைச்சதை அதை மாற்ற முடியுமா? உபகரணங்களை வைத்து மாற்றுறது வேற, என்னுடைய மந்திரத்தால் மாற்றுவேன் இப்படிங்கிற ஏமாத்து வேற. இதையெல்லாம் குர்ஆன் கண்டிக்கிறது. குர்ஆனுடைய நம்பிக்கை பிரகாரம் பேய் கிடையாது, பிசாசு கிடையாது, சூனியம் கிடையாது. குர்ஆன்ல குர்ஆனுடைய நம்பிக்கை பிரகாரம் எந்த மூட நம்பிக்கையிலும் குர்ஆன்ல இல்லை. குர்ஆன்ல பகுத்தறிவுக்கு உட்பட்டு தான் குர்ஆன் பேசுறதை தவிர பகுத்தறிவுக்கு எதிரான எந்த நம்பிக்கைகளும் குர்ஆன்ல இல்லை. ஜோசியம் பார்க்கக்கூடாது அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. ஒரு மனிதன் நாளைக்கு நடக்கிறவன் தெரியாது, நாளைக்கு நடக்கிற இறைவன் அவன் எழுதி வச்சிருக்கான். இறைவன் எழுதி வச்சிருக்கிறவன் படிச்சாரா? ஜோசியக்காரரோ ஒரு மத குருவோ இறைவன் எழுதி வைத்த விதிப்பலகையை படிச்சாரு? அவன் இறக்கிய வேதத்தை படிச்சிருப்பாரு தவிர அவர் இறைவனுடைய விதிப்பலகையை படிக்க முடியுமா? இறைவன் எழுதிய விதிப்பலகை அவனுக்கு தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி நாளைக்கு நடக்கிறது இறைவனுடைய விதிப்பலகையில் உள்ளது மனுஷனுக்கு தெரியும்? அப்படி தெரிஞ்சிருந்தா எத்தனை அழிவுகள் மனுஷன் காப்பாற்றிக்க முடியுமா? தானே எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, இந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது எந்த ஜோசியக்காரர்களாவது முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்களா? அந்த பஸ்ஸில் போயிடாதீங்க, செத்து போயிடுறீங்க எச்சரிக்கை பண்ணியிருக்கிறானா? பண்ணதில்லை. சுனாமி ஏற்படும், இந்த வருஷத்துல சுனாமி ஏற்படும் யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? பூகம்பம் ஏற்படும் யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? எல்லாம் அதாவது இறைவன் எழுதிய பிரகாரம் உலகத்தில் நடக்கிறத தவிர மறைவான விஷயம் ஜோசியக்காரர்களுக்கு தெரிந்தால், மத குருமார்களுக்கு தெரிந்தால் அவர்கள் முன்கூட்டியே என்ன செய்வாங்க, நமக்கு நடக்கக்கூடிய ஆபத்துகளை எல்லாம் எச்சரிக்கை செய்வார்கள். அப்படி யாரும் எச்சரிக்கை செய்யணும்? நம்முடைய 50 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்வதாக என்ன செய்யறாங்க, ஏமாத்துறாங்க. மறைவான விஷயம் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று குர்ஆன் சொல்லுது. இந்த மாதிரி ஏமாத்துற எல்லாத்தையுமே குர்ஆன் கண்டிக்குது. அதே மாதிரி திருக்குர்ஆன்ல நபிமார்கள் சொன்ன இல்லையா, தூதர்கள், உலகத்துக்கு அனுப்பப்பட்ட தூதர்கள், அவங்களுடைய வரலாறுல முக்கியமான விஷயங்களை எல்லாம் குர்ஆன் பேசுது. இப்ராஹிம் நபி எப்படி வாழ்ந்தாங்க, என்ன பிரச்சாரம் பண்ணாங்க, ஈசா நபி என்ன பிரச்சாரம் பண்ணாங்க, அவங்க தாயார் எப்படி ஒழுக்கமா இருந்தாங்க, ஈசா நபியையும் அவங்களுடைய தாயாரையும் குர்ஆன் ரொம்ப கண்ணியமாக பேசுகிறது. அவங்க என்ன தந்தை ஈசா நபியுடைய பிறப்பே தவறாக பேசினார்கள். குர்ஆன் என்ன பண்ணுன்னு கேட்டா, இறைவனுடைய கட்டளையால் ஈசா உருவானார், அவங்களுடைய தாயார் உலகத்தில் உள்ள இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவங்களோட மாடலு என்று மரியம் அவங்களுடைய வரலாறு, இயேசுடைய வரலாறு, மூசா நபியுடைய வரலாறு, ஐயூப் என்ற ஒரு இறைத்தூருடைய வரலாறு, இப்படி 25 நபிமார்களுடைய வரலாறு, நபிமார்கள் மட்டும் இல்லாமல் சில நல்லவர்களுடைய வரலாறையும் குர்ஆன் என்ன செய்யுது, சொல்லுது. இந்த வரலாறு வெறுமனே சும்மா கதையை சொல்லலை.
நீ எப்படி எடுத்துக்கிற கூடாது, குரான்ல நிறைய கதை இருக்கு, கதை புத்தகம் போல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிற கூடாது. குரான்ல அந்த வரலாறு சொல்றதுக்கு என்ன காரணம் கேட்டா, அந்த வரலாற்றில் சில எதிரிகள் இருப்பார்கள். இப்போ மூசா நபி அவங்க இருந்த காலத்தில் ஃபிரௌன் என்று ஒருத்தர் இருந்தான். அவன் என்ன பண்ணா, நான் தான் கடவுள் தான், நான் தான் உங்களுடைய கடவுளுக்கெல்லாம் பெரிய கடவுள் நான் தான் இப்படின்னா. அந்த ஃபிரௌன் வந்து கடைசி நேரத்தில் அழிக்கப்பட்டான். அந்த ஃபிரௌன் வந்து என்ன செய்யப்பட்டான், கடைசி காலத்தில் அழிக்கப்பட்டான். அப்போ அந்த அழிக்கப்பட்ட அந்த சான்றுகள்லாம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. ஃபிரௌன் வந்து கடலில் மூழ்கடிக்கப்பட்டான். கடலில் மூழ்கடிக்கப்பட்டு என்ன செய்யறாங்க, இன்றைக்கு சில உடல்களை கண்டெடுக்கிறாங்க. அந்த ஃபிரௌனாகவே இருக்கலாம் என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்து செய்யறாங்க, சொல்றாங்க. அது மாதிரி நூகு என்ற ஒரு இறைத்தூருடைய வரலாறு குரான்ல சொல்லப்படுகிறது. அந்த நூகு என்ற தூதர் வந்து பிரச்சாரம் பண்றாங்க, ஒரே ஒரு கடவுள் தான் இந்த உலகத்தில் இருக்கிறான் அப்படின்னு ஒரு கடவுள் கொள்கையை பிரச்சாரம் பண்றாங்க. அதை வந்து அந்த ஊரில் உள்ள மக்கள் செய்யறாங்க, எல்லாருமே எதிர்க்கிறார்கள். ஒரு சில பேர் ஏற்றுக்கிறாங்க, பெரும்பாலான மக்கள் எதிர்க்கிறார்கள். இப்படி எதிர்க்கக்கூடிய மக்களை வந்து இறைவன் என்ன செய்யறாங்க, அவர் கிட்டத்தட்ட 950 வருட காலம் வாழ்றாரு. வாழ்ந்து இந்த பிரச்சாரத்தை பண்றாரு. இறைவனுக்கு இணை வைக்காதீங்க, இறைவனுக்கு வந்து துரோகம் செய்யாதீங்க எப்படி என்று என்ன செய்யறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க. பிரச்சாரம் செய்தால் இதை ஏற்றுக்கிறாம நூஹ் நபியை புள்ள பாக்குறாங்க. அவர் ஏற்றுக்கொண்டவங்களை எல்லாம் வந்து அவங்களை அழிக்கணும்னு பாக்குறாங்க. இந்த நேரத்தில் இறைவன் என்ன செய்யறாங்க, ஒரு கப்பலை தயார் பண்ணி அந்த கப்பலில் வந்து நீங்க தப்பிச்சு போயிருங்க, ஏன்னா வானத்திலிருந்து மழை கொட்ட போகுது, பூமியிலிருந்து நீரூற்றுக்கள் வந்து கிளம்பி பெரிய வெள்ளப்பெருளை ஏற்பட போகுது. அந்த வெள்ளப்பெருளை எத்தனை நீங்க என்ன செய்யலாம், அந்த கப்பல்ல நீங்க உங்களை பாதுகாத்துக்கிறலாம், நீங்க சேஃப்டியா உங்களை பார்த்துக்கலாம், மற்றவங்களை எல்லாம் நான் அழிக்க போறேன் என்று குரான்ல வந்து இந்த வரலாறு சொல்லப்படுது. இந்த வரலாறு கதை இல்லை. அந்த கப்பல் வந்து ஜூதி என்ற ஒரு மலை மீது போய் நிலை கொண்டது என்று குரான் சொல்லுது. இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, அந்த மலை தொடர்களை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த மலை தொடர்களை வந்து ஒரு கூட்டம் ஆராய்ச்சி பண்ணுது. அராராத் மலை தொடர் என்று அதை சொல்லுகிறார்கள். அந்த மலையில போய் ஆராய்ச்சி பண்ணா, மலைகளுக்கு இடையில, பனி பாறைகளுக்கு இடையில கப்பலுடைய பாகங்கள், உடைந்த பாகங்களை என்ன செய்யறாங்க, உடைச்சு பனிப்பாறையை உடைச்சு கப்பல் எடுக்கிறாங்க. கப்பலுடைய பாகங்கள் மரப்பலகைகள்லாம் இருக்கிறது. மரப்பலகைகளாலும் ஆணிகளாலும் உருவாக்கப்பட்ட கப்பல் என்று குரான் சொல்லுது. அப்ப இது எப்படி இந்த மலை மேல ஒரு கப்பல் எப்படி வந்துச்சு? அந்த காலத்துல கப்பலை ஒரு மலை மேல தூக்கி வைக்கக்கூடிய ஆயுதங்கள் ஏதாவது இருந்துச்சா? இல்ல. யார் இந்த கப்பலை மலை மேல கொண்டு வச்சது? இவ்வளவு உயரமான இடத்துல மலையை கொண்டு வந்து வைத்தது யார் என்று கேட்டால் குரான் சொல்றது, இந்த மக்களை காப்பாற்றி வெள்ள பெறலை ஏற்படுச்சு. அன்னைக்கு நூஹ் நபி காலத்துல மழை அளவுக்கு வெள்ளம் வந்தது. மலைக்கு மேல போய் இப்படி அலைக்கான செய்து இந்த கப்பல் போய் உட்கார்ந்து விட்டது. நம்ம தான் அந்த மாதிரி அதுக்கு பிறகு தண்ணியை வந்து வடிய செய்தோம் என்று குரான் சொல்லுது. இப்படி குரான்ல எந்த தூதருடைய வரலாறு சொன்னாலும் அந்த இடத்துல குரான் ஒரு ஆதாரத்தை வைக்கிறது. கதை இல்லை, இது கப்சா இல்லை, இது புருடா இல்லை, இந்த சம்பவம் நடைபெற்றதற்கு ஆதாரம் இருக்கிறது என்று குரான் என்ன செய்யணும் கேட்டா, பல நபிமாருடைய வரலாறு, சில கெட்டவர்கள் அழிக்கப்பட்ட வரலாறு, ஆட்டம் போட்டாங்கல்ல, எங்களை விட வலிமை வாய்ந்தவர்கள் யாரும் இல்லை என்று உலகத்தில் எவன்லாம் ஆட்டம் போட்டானோ, மனித உரிமையை மீறினானோ, மனிதர்களை கொலை செய்து குன்று குவித்தானோ, இவர்கள் எல்லாருமே பின்னால் இறைவனால் கடுமையாக அழிக்கப்பட்டார்கள் என்று அந்த வரலாறு குரான் சொல்லுது. அதே மாதிரி சமுதாயத்தில் உள்ள பல தீமைகளை குரான் கண்டிக்குது. மதுபானம் அருந்தக்கூடாது, சூதாடக்கூடாது, அதே மாதிரி வந்து பொய் பேசக்கூடாது, சமுதாயத்தில் என்ன தீமையெல்லாம் இருக்குதோ, போதைப் பொருள்களுக்கு அடிமையாகக்கூடாது என்றெல்லாம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல தீமைகளை குரான் என்ன செய்து கண்டிக்குது. உபச்சாரம் செய்யக்கூடாது. அதே மாதிரி வந்து குரான்ல முக்கியமான விஷயம், இன்றைக்கு உலக மனிதர்கள் எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் என்ன, எல்லாருமே ஏதோ ஒரு வகையான மனக்குழப்பத்துக்கு ஆளாகிறார்கள். மனநல மருத்துவர்களை தேடித்தான் உலகத்தில் பல மனிதர்கள் போறாங்க. இந்த மனக்குழப்பத்திற்கான தீர்வு குரான்ல இருக்கு. குரானுடைய கொள்கைப்படி ஒருவர் வாழ்ந்தால், விதியை நம்பினால், குரான் சொல்லக்கூடிய வரலாறு, நல்லவர்கள் வெற்றியும் அடைந்திருக்கிறார்கள், தோல்வியும் அடைந்திருக்கிறார்கள், இறைவனால் தான் உங்களுக்கு எல்லா சோதனைகள் வழங்கப்படுது என்று குரானுடைய அந்த போதனைகளை எல்லாம் படித்தால் ஒருத்தர் கண்டிப்பா மனக்குழப்பத்துக்கு ஆள மாட்டார். மனக்குழப்பத்துக்கு மகத்தான தீர்வு எது? திருமறை குரான். அந்த வழிகாட்டுதல் குரான் முழுக்க நீங்க பார்க்கலாம். பொருளாதாரத்தை பத்தி குரான் பேசு, வட்டி வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது, அனாதை சொத்து சாப்பிடக்கூடாது, அளவு நிர்வகில மோசடி செய்யக்கூடாது, இறந்து போனால் ஒருத்தருடைய சொத்தை இப்படித்தான் பிரிக்கணும், அதுல யாருக்கு அநியாயம் பண்ணிடக்கூடாது என்று பொருளாதாரத்தை பற்றியும் குரான் பேசுது. அரசியலை பற்றியும் பேசு, ஆன்மீகத்தை பற்றி பேசக்கூடிய வேதை இல்லை இது. இது எதை இறைவனை எப்படி வணங்குறது, எப்படி துருவுறது, அதை பற்றி மட்டும் பேசல, அரசியலையும் பேசுகிறது. ஒரு ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கணும், அவங்க எப்படி நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும், குற்றவியல் சட்டங்கள் நாட்டில் எப்படி இருந்தால் குற்றங்களை குறைக்க முடியும், குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றெல்லாம் குரான் அரசியல் சட்டங்களை பேசுகிறது. அதே மாதிரி வந்து ஒரு போர்களை பற்றியும் குரான் பேசுது. குரான்ல என்ன சில வசனங்களை நீங்க படிப்பீங்க, அல்ல குரானை பற்றி உங்கள்ட்ட தப்பாக பிரச்சாரம் செய்யப்படும். குரான்ல பாருங்க, காவிர்களை கொள்ளுங்கள் இருக்குது இப்படிமாங்க.
நீங்க படிச்சா அப்படி இருக்கும். காபிர்களை வந்து என்ன செய்யுங்க, கழுத்துக்கள்ல அவங்களை வெட்டுங்க இப்படின்னு இருக்கு. நீங்க வந்து நினைச்சிடக்கூடாது இந்துக்களை எல்லாம் குர்ஆன் கொல்ல சொல்லுது போல இருக்கு, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார்களை எல்லாம் குர்ஆன் கொல்ல சொல்லுது அப்படி நினைச்சுக்கிற கூடாது. காபிர்கள் என்று குர்ஆன் சொல்றது வந்து நபிகள் நாயகம் காலத்துல அவங்களோட போருக்கு வந்தாங்கல்ல, அவங்கள பத்தி இந்த வசனம் பேசுது. யார் உங்களை அழிக்க வர்றாங்களோ அவங்கள வந்து நீங்க என்ன செய்யுங்க, அவங்க உங்களை கொல்ல வந்தா நீங்க கொள்ளுங்க. பாகிஸ்தான்காரன் நம்ம அடிக்க வர்றான், அவன்கிட்ட போய் நீங்க பல்லடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நம்ம சொல்ல முடியும். உள்ள வந்தா பதில் தாக்குதல். எவன் நம்ம நாட்டின் மீது படையில் இருக்கிறானோ, ஒரு தேச பற்று உள்ளவன், ஒரு தேசத்தை விரும்பக்கூடியவன் என்ன செய்வான், எதிரி நாட்டை சேர்ந்தவன் எவனா இருந்தாலும் அவன் நம்ம நாட்டை அழிக்க வந்தால், நம்ம நாட்டு மக்களை அழிக்க வந்தா அவனை கொல்லணும். இப்படி மனம் இல்லையா? இதை குர்ஆன் பேசுது. நபிகள் நாயகம் மதீனாவுல நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, பிற சமூக மக்களோடு நல்லிணக்கத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அவங்க ஆட்சியின் கீழே யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே நிம்மதியாக வாழ்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த மதீனாவை அழிக்கணும், மதீனாவில் உள்ள முஸ்லிம்களை அழிக்கணும்னு மக்காவிலிருந்து படையெடுத்து வருகிறார்கள். அப்படி படையெடுத்து வரும்போது அவங்களோட சண்டை எடுங்க, அவங்க கழுத்தை வெட்டுங்க அப்படி குர்ஆன் இருக்கிறத விட முஸ்லிம் அல்லாதவர்களை கொல்ல சொல்லி அவங்கள வெட்ட சொல்லி குர்ஆன் சொல்லல. முஸ்லிம் அல்லாதவர்கள் வழிபடக்கூடிய கடவுளர்களை நீங்க திட்டாதீங்கன்னு கூட குர்ஆன் சொல்லு. எந்த அளவுக்கு அறிவுரை சொல்லுது? ஒரு மனிதனை வந்து கொலை செய்வது என்பது உலக மனிதர்களை எல்லாம் கொலை செய்யற மாதிரி குர்ஆன் சொல்லுது. ஒரு மனுஷனை கொலை செய்யறான்ல, குண்டு வச்சு அழிக்கிறான்ல, ஒரு மனிதனை வெடி மருந்து போட்டு அவனை சாவடிக்கிறான்ல, குர்ஆன் சொல்லுது ஒரு மனுஷனை கூட சாவடிக்க கூடாது. ஒரு போர்ல ஒருத்தனை கொல்லலாம், ஒரு எதிரியை கொல்லலாம், ஒருத்தனை கொலை பண்ணிட்டான், அதுக்காக ஒரு அரசாங்கம் ஒருத்தனை கொலை செய்யும். இதை தவிர ஒரு மனிதனை கொலை செய்தால் அவன் உலக மனிதர்களை எல்லாம் கொலை செஞ்ச மாதிரி குர்ஆன் சொல்லு. மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்லி ஃபகஅன்னமா கத்தலன் நாஸ ஜமியா. குர்ஆன் வசனம். பூமியில குழப்பம் பண்ணுகிறார்கள், மோசமான ஒரு கொலை செய்கிறார்கள், இந்த மாதிரி காரணத்துக்காக வேண்டி அரசாங்கம் கொலை செய்யும்ல. இதை தவிர ஒரு மனிதரை கொன்றால் உலக மனிதர்களை கொன்ற மாதிரி குர்ஆன் பேசுது. இப்படி தீவிரவாதத்தை குர்ஆன் கண்டிக்குது. போர்ல கூட ஒரு நீதியை கடைபிடிக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுது. கல்வியை பத்தி பேசுது, திருமணத்தை பத்தி குர்ஆன் பேசுது. இந்த திருமணத்தில் கூட என்ன செய்யுது கேட்டால் எல்லா சமூகத்தின் மத்தியில ஒரு நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்ஆன் சொல்லுது, நீங்கள் வந்து முஸ்லீம் அல்லாதவர்களை திருமணம் செய்யக்கூடாது. ஒரு முஸ்லீம் திருமணம் செய்யறாருங்க, முஸ்லீம் அல்லாத ஒரு பெண்ணை ஒரு ஆணை திருமணம் செய்யக்கூடாது இப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. எதுக்காக சொல்லுது? மத ரீதியா பேதம் பார்த்து, ஜாதி ரீதியா பேதம் பார்த்து அப்படி சொல்லலை. நீங்க எல்லாருமே எங்களுடைய உறவினர்கள் தான், எல்லாமே நம்ம எல்லாம் அண்ணன் தம்பி தான், அதுதான் குர்ஆனுடைய கொள்கை. ஆனால் மத ரீதியாக நம்ம ரெண்டு பட்டு நிற்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் வந்து செய்யறாரு, திருமணம் பண்ணுகிறார், இன்னொரு மாத்துக்காரங்களை திருமணம் பண்ணுகிறார் என்றால் அந்த மாத்துக்காரங்களுக்கு அது அந்த அந்த பெற்றோர்களுக்கு அது வேதனையா இருக்குமா இல்லையா? இப்ப நம்ம பிள்ளைய நம்ம ஒரு மதத்தில் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம், இவன் வந்து அப்படி கல்யாணம் பண்ணி கூட்டு போயிட்டான்னு அப்படி வேதனைப்படுவாங்க இல்லையா? இதுக்காக வேண்டி இஸ்லாம் என்ன பண்ணுன்னு கேட்டா, நீங்கள் வந்து அவங்க கொள்கைக்கு வந்து விட்டார்களே திருமணம் பண்ணிக்கிறீங்க. நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது, கட்டாயப்படுத்தி ஒரு திருமணங்கிற பேர் எல்லாம் கட்டாயப்படுத்தக்கூடாது, இஸ்லாத்துக்கு வர சொல்லக்கூடாது, இஸ்லாம் அல்லாத பெண்களை திருமணம் முடிக்கக்கூடாது என்று ரெண்டு சமுதாயத்துக்கு மத்தியில் பிரச்சனை வந்துடக்கூடாது, நல்லிணக்கம் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக வேண்டி குர்ஆன் வந்து இதை சொல்லுது. இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா இஸ்லாத்தை பத்தி தப்புந்தோறும் பிரச்சாரம் பண்றாங்க, லவ் ஜிஹாத் பண்றாங்களாம். முஸ்லீம்கள் வந்து என்ன செய்யறாங்க, லவ் ஜிஹாத் பண்றாங்க. அதாவது முஸ்லீம் இல்லாத பெண்களை லவ் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணி கூட்டு வர்றது, மதம் மாத்துறது பேர் லவ் ஜிஹாதுங்கிறாங்க. அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. இங்க உள்ள முஸ்லீம்கள் பல பேருக்கு இஸ்லாத்தை சொல்ல கூட தெரியாது, இஸ்லாத்தை பத்தி அறியாத நிலைமையில தான் இளைஞர்கள் இருக்கிறான். எல்லா சமுதாயத்திலும் லவ் பண்ற மாதிரி முஸ்லீம் லவ் பண்ணுவான், அவ்வளவுதானே தவிர இவன் வந்து இஸ்லாத்தை அந்த பெண்ணுக்கு இஸ்லாத்துக்கு கூட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம்ல இல்லை. அதனால அப்படி ஒன்று நடக்கவும் இல்லை. யாரும் வந்து இஸ்லாத்துக்கு ஒருத்தரை வர வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி காதலிக்க வேண்டும் என்றெல்லாம் என்ன செய்யல இஸ்லாம் சொல்லல. அப்படி காதலிக்க கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. கணவன் எப்படி நடக்கணும், மனைவி எப்படி நடக்கணும், பெற்றோர்களை பேணணும், பிள்ளைகள் எப்படி வளர்க்கணும் என்று ஏராளமான அறிவுரைகளை குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் பெண்களுக்கு உரிமை வழங்கக்கூடிய ஒரு வேதம். அதே மாதிரி குர்ஆன்ல தனி மனித ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டிருக்குது, வணக்க வழிபாடுகள் சொல்லப்பட்டிருக்கு, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது என்று குர்ஆன்ல இருக்கிறது. குர்ஆன்ல இல்லாத விஷயம் இல்லை. இந்த துறையில குர்ஆன் வழிகாட்டல அப்படின்னு சொல்ல முடியாது. அனைத்து விஷயங்களை தலையிட்டு நல்ல தீர்வுகளை அறிவுரைகளை சொல்லக்கூடிய ஒரு வேதம் திருக்குர்ஆன். இது எல்லாவற்றையும் தாண்டி அது வேதம் என்பதற்கு அந்த குர்ஆன்லயே சான்று இருக்கு. வேதம் என்னத்தையே ஒரு நூலை காட்டி வேதம் நீங்க நம்ப கண்டு கூட்டுத்தனமா அப்படி நம்ம சொல்லி குர்ஆன் சொல்லல. இந்த குர்ஆன் முழுவதும் நீங்க படிச்சு பாருங்க, இதுல குறைகள் இருக்குதா, எத்தனை விஞ்ஞான உண்மைகள் குர்ஆன்ல இருக்குது, அதுல ஏதாவது பொய் இருக்குதா, எவ்வளவு வரலாறுகளை குர்ஆன் சொல்லுது, இதுல ஏதாவது பொய் இருக்குதா, நீ ஆராய்ச்சி பண்ணி பாரு. இந்த குர்ஆனை ஆராய்ச்சி செய்து பார்த்தால், குர்ஆனை படித்து பார்த்தால் இந்த குர்ஆன் உங்களை ஈர்க்கும், இந்த குர்ஆனின் பக்கம் நீங்கள் கவரப்படுவீர்கள் என்று அப்படின்னு செய்து குர்ஆன் சொல்லுது. இந்த திருமறை குர்ஆனை
அனைவருக்குமான வேதம், நம்ம அனைவருக்குமான வேதம், உலக மனிதர்களுக்கான வேதம் என்ற அடிப்படையில் இந்த குர்ஆனை வாசிக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் குர்ஆனை படித்து அதனுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறீங்க. அது சொல்லக்கூடிய கொள்கைகளை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய மாமன் மச்சான் என்ற உறவு, அண்ணன் தம்பி என்ற உறவு காலகாலம் நிலைத்திருக்க வேண்டும். நமக்கு மத்தியில் நல்லிணக்கம் மென்மேலும் வளர வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஏற்படட்டும்.